இன்றைக்கு வேத வசனத்தில் அல்லேலூயா யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிப்போம். आज हम यहोशू के 14 अध्याय के 12 वचन को पढ़ेंगे. யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். Praise the Lord. இந்த யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் காலேபை குறித்து பார்க்கிறோம். इस यहोशू 14 अध्याय 12 वचन में कालेब के बारे में हम पढ़ते हैं. இந்த காலேப் என்று சொன்னால் பல அர்த்தங்கள் உண்டு. ये कालेब नाम का अलग अर्थ है. ஆனால் அதிலே ஒரு அர்த்தம் கர்த்தரை முழு இருதயத்தோடு பின்பற்றினவன். लेकिन उन सारे अर्थों में से एक का मतलब परमेश्वर का पीछे चलने वाला. இவன் ஒரு நல்ல சாட்சியுள்ள மனுஷனாய் காணப்பட்டான். ये अच्छा एक गवाही के व्यक्ति जैसा था. யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசித்தால் यहोशू 14 अध्याय के 8वें वचन को अगर आप पढ़ेंगे, யோசுவா 14:8 அவன் தன்னை குறித்து சாட்சி சொல்லுகிறான். यहोशू 14 के 8 में वो खुद के बारे में गवाही को बोलता है. காலேப் என்ன சாட்சி அங்கே சொல்லுகிறான்? उस कालेब ने क्या गवाही को दिया? அவன் தன்னுடைய சொந்த சாட்சி, நான் அவன் கர்த்தரை உத்தம இருதயத்தோடு முழு இருதயத்தோடு பின்பற்றினேன் என்கிறான். मैं प्रभु को पूरे मन से पीछे चलने लगा. இது வேற யாரும் அவனை குறித்து சொன்ன சாட்சி அல்ல, அவனே தன்னை குறித்து சொன்ன சாட்சியாகும். इस गवाही को किसी और ने नहीं, लेकिन वो अपने बारे में कहा. இன்றைக்கு சபையிலே अनेகர் தம்முடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறோம். आज कलीसिया में बहुत सारे लोग गवाही बांटते हैं. ஆனால் நாம் சாட்சி சொல்லுவது மாத்திரமல்ல, நம்முடைய சாட்சிகளை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. लेकिन हमें सिर्फ गवाही नहीं देना, लेकिन अंत तक उसे बनाए रखना. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம். इब्रानी 11 अध्याय में हानुक के बारे में हम पढ़ते हैं. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் அந்த வசனங்களை வாசித்தால் 11 अध्याय का 4था और 5वां वचन इब्रानी में अगर आप पढ़ेंगे, ஏனோக்கு தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பதாக ஈனோக் उठा लिए जाने के पहले அவன் இந்த பூமியிலே எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். इस भूमि में वो कैसे था? ஏனோக்கு இந்த பூமியிலே சாட்சியுள்ளவனாய் அவன் சாட்சியை காத்து கொண்டவனாய் நடந்தான். और एक गवाही जैसे और गवाही को बनाए रखने वाला जैसा ஒரு जिया. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த ஏனோக்கை தான் தேவன் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்தார். एक गवाही जैसे जीने वाले हानुक को ही परमेश्वर ने स्वर्ग में पहुंचाया. அவன் தன்னுடைய சாட்சியை காத்துக்கொண்டு வாழ்ந்த ஏனோக்க தேவன் அல்லலிய மேலே எடுத்துக்கொண்டார். और जिसने गवाही को बनाए रखा उस हीनोक को परमेश्वर ने स्वर्ग में लेकर நாம் गए. சபைக்குள்ளே கடந்து வரலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், ஆனால் நம்முடைய சாட்சியை கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டால் மாத்திரமே கர்த்தர் நம்மை அல்லலிய பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். हम कलीसिया में आ सकते हैं, आराधना कर सकते हैं, लेकिन अगर हम गवाही को बनाए रखेंगे फिर ही हम स्वर्ग पहुंच सकते हैं. ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையை நீங்க வாயை திறந்து சொல்ல, ஆண்டவரே என்ன ஒரு சாட்சியுள்ள பிள்ளையாய் நிறுத்தும். आराधना में परमेश्वर के लोग आप मुंह खोलकर कहो कि प्रभु मुझे गवाही जैसे बनाओ. அநேகரை பார்க்கிறோம் ஆரம்பத்தில் நல்ல சாட்சியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். बहुत लोग को हम देखते हैं जब शुरुआत में गवाही जैसे जीते हैं, விசுவாசத்துல நாட்கள் ஆக 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 வளர வளர அல்லது சாட்சி இல்லாமல் போகிறார்கள். लेकिन विश्वास में जैसे दिन बीतता है तो उनका गवाही चला जाता है. நாம் சாலமோன் ராஜாவை குறித்து பார்த்தால் 20 வருஷங்கள் நல்ல ஒரு மனுஷனாய் இருந்தான். सुलेमान राजा 20 वर्ष तक एक अच्छा राजा बनकर அவன் जिया. தேவனுக்கென்று பல காரியங்களை செய்கிறவனாய் இருந்தான். प्रभु के लिए बहुत काम करने वाला एक राजा था. இந்த சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினவனாய் காணப்பட்டான். इस सुलेमान ने परमेश्वर का भवन बांधा, ஆனால் 20 வருஷங்களுக்கு பிறகு அவன் பின்வாங்கி போனான். लेकिन 20 वर्ष के बाद वो पीछे हट गया தேவனுடைய கோபம் சாலமோன் மேல கடந்து வந்தது. और परमेश्वर का क्रोध सुलेमान पर आया. இன்றைக்கு அப்படி தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால் அல்லது நாம் நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. आज अगर आपको प्रभु का क्रोध का सामना नहीं करना है तो आपको अपना गवाही बनाए रखना இந்த है. யோசுவா 14:8 அல்லேலூயா ஆமென் அந்த காலேப் தன்னை குறித்து சாட்சி சொன்னான். इस यहोशू 14 के 8 में कालेब ने अपने बारे में गवाही दी. ஆனால் அதற்கு அடுத்த வசனத்திலே 9வது வசனத்திலே வாசித்தால் लेकिन उसके बाद के 9वें वचन में पढ़े அல்லது तो 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே மோசே அவனை குறித்து சாட்சி கொடுத்தான். यहोशू 14 के 9 में मूसा ने उसके बारे में गवाही दी. மோசே காலேப்பை குறித்து அவன் சாட்சி கொடுக்கும்போது இந்த காலேப்பு கர்த்தரை முழு இருதயத்தோடு உத்தம இருதயத்தோடு
பின்பற்றினவன் என்று மோசே அவனை குறித்து சாட்சி जब கொடுத்தான். मूसा ने कालेब के बारे में गवाही दी तो उसने भी कहा कि पूरे मन से परमेश्वर के पीछे चलने वाला பல व्यक्ति है। தடவை நாம் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பது லேசான காரியம். कुछ समय एक साधारण सा बात होता है जब हम अपने बारे में गवाही देते ஆனால் हैं, நாம் அவன் சாட்சி கொடுப்பதை பார்க்கலாம் மற்றவர்கள் அல்லது நம்மை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்க வேண்டியது அவசியம். हम अपने बारे में गवाही नहीं लेकिन दूसरे हमारे आत्मिक जीवन के बारे में गवाही देना चाहिए। எலிசா தீர்க்கதரிசியை குறித்து அந்த அல்லேலூயா அவன் ஸ்திரீ இப்படி சொல்லுகிறாள். उस एलिशा नबी के बारे में उस स्त्री ने ऐसा कहा। அவன் சுனேமியா ஊர்க்காரி சொல்லுகிறாள் மெய்யாகவே இவ யாருடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்று சாட்சி கொடுத்தாள். उस शूनेम गांव की स्त्री ने कहा कि सच्ची में ये परमेश्वर का एक दास है। அவன் நாம் சாட்சி கொடுக்கிறோம் நம்மை குறித்து மற்றவர்களும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியது அவசியம். हम हमारे बारे में गवाही देते हैं लेकिन दूसरों को भी हमारे बारे में गवाही देना எத்தனை चाहिए। பேர் ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்னால ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ என்னை சமர்ப்பிக்கிறேன். कितने लोग कहते हैं कि दूसरों के सामने गवाही बनकर जीने के लिए अपने आप को समर्पण करता உலகம் हूं। உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். संसार आपके बारे में गवाही देना ஓ चाहिए। இந்த சபைக்கு போற இந்த கர்த்தருடைய பிள்ளை மெய்யாகவே ஆவிக்குரிய பிள்ளை என்று சொல்ல வேண்டும். इस कलीसिया में जाने वाला ये परमेश्वर का बच्चा सच में आत्मिक है। மூன்றாவதாக மற்றவர்கள் சாட்சி கொடுப்பது மாத்திரமல்ல, तीसरा सिर्फ लोग आपके बारे में गवाही नहीं देना நாம் चाहिए। என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அல்லது 24வது வசனத்தை வாசித்தால் गिनती का 14 अध्याय के 24 वचन में, என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கும் போது गिनती के 14 अध्याय के 24 वचन में அங்கே மோசே சாட்சி கொடுக்கல, தேவனே இவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். वहां पर मूसा ने लेकिन प्रभु खुद गवाही देते हैं। என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். அல்லேலூயா. ஆண்டவரே இங்கே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். यहाँ पर परमेश्वर खुद गवाही देते हैं। என் தாசனாகிய காலேப்பு அவன் உத்தம இருதயத்தோடு முழு இருதயத்தோடு என்னை பின்பற்றினவன் என்று சாட்சி கொடுத்தார். मेरा दास काले पूरे मन से मेरे पीछे चला। பல தடவை நாம சாட்சி கொடுக்கிறோம், மற்றவர்கள் நம்மை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கலாம். बहुत बार हम गवाही देते, दूसरे लोग हमारे बारे में गवाही देते இவை हैं, எல்லாவற்றை பார்க்கலாம் ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியது அவசியம். लेकिन इन सब से बढ़कर प्रभु को हमारे बारे में गवाही देना चाहिए। காரணம் அவன் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாயிருக்கிறது. क्योंकि जनवरी के पहले तारीख से दिसंबर 31 तक प्रभु का दृष्टि हम पर है। கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாயிருக்கிறபடினால நாம் கர்த்தருடைய பார்வையிலே செம்மையானவர்களாய் அல்லது உண்மையுள்ளவர்களாய் உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்றுகிறவர்களாய் நடக்க வேண்டும். क्योंकि प्रभु का दृष्टि हम पर है, इसलिए एक उत्तम जीवन हमें जीना है। அவன் தேவன் சிலரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். प्रभु ने कुछ लोग के बारे में गवाही दी। ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்தார், अब्राहम के बारे में गवाही दी, மோசே குறித்து சாட்சி கொடுத்தார், मूसा के बारे में गवाही दी, யோபை குறித்து சாட்சி கொடுத்தார். अय्यूब के बारे में गवाही दी। அல்லது இப்படி அநேகரை குறித்து வேதத்தில் தேவனே சாட்சி கொடுத்திருக்கிறார். தானியேலை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். ऐसे बहुत से लोग के बारे में गवाही दिया, दानियल के बारे में भी। இப்படி மனுஷனால் அல்ல கர்த்தரால் சாட்சி பெற்ற பிள்ளைகளாய் எத்தனை பேர் ஆண்டவரே உம்மால் சாட்சி பெற்ற மகனாய் மகளாய் வாழ என்னை சமர்ப்பிக்கிறேன். कितने लोग कहते हैं प्रभु तेरी ओर से गवाही जैसे मिलने के लिए मैं जीवन जीता हूं। அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கர்த்தருக்கு என்று நிற்க அவர் நம்மை பலப்படுத்துகிறார். और ऐसा एक जीवन जीने के लिए प्रभु आज हर एक को बलवंत करता है। இரண்டாவதாக நாம் இந்த காலேப்பை குறித்து பார்த்தால் दूसरी बात कालेब के बारे में पढ़ते हैं। என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். गिनती के 13 अध्याय 6 वचन, என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்தால் गिनती 13 के 6 में இந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் மோசே 12 பேரை அனுப்பினான். उस कनान देश का जासूसी करने के लिए मूसा ने 12 लोग को भेजा। ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த கானானை வேவு பார்க்கும்படியாய் அனுப்பினார். हर एक गोत्र में से एक व्यक्ति को चुनकर उस कनान की जासूसी करने இந்த भेजा। என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே யூதா கோத்திரத்திற்கு அடையாளமாக யூதா கோத்திரத்திற்காக யார் அனுப்பப்பட்டது? அது காலேப் அனுப்பப்பட்டான். और गिनती 13 अध्याय 6 वचन में उस यूदा गोत्र के तरफ से कालेब को भेजा गया। யூதா என்று சொன்னால் துதி என்று அர்த்தமாகும். यूदा का मतलब एक स्तुति है। எத்தனை பேர் யூதா என்று சொன்னால் துதி என்று அர்த்தமாகும்? कितने लोग कहते हैं यूदा मतलब स्तुति। இன்றைக்கு நம்மை கர்த்தர் ரட்சித்த நோக்கம் ஒரு யூதாவாய் கர்த்தரை துதிக்கிற பிள்ளையாய் அவர் மாற்ற விரும்புகிறார். और आज हमें प्रभु ने चुनने का एक उद्देश्य कि हम उसकी स्तुति करें। ஆராதனைக்குள்ள நாம் வரும்போது நம்முடைய வாய்கள் திறக்கப்பட வேண்டும், கர்த்தரை துதிக்கிற பிள்ளையாய் மாற வேண்டும். आराधना में आए हम अपने मुंह खोलकर प्रभु को स्तुति करना நாம் चाहिए। ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றால் அநேக காரணங்கள்
காரணங்கள் உண்டு வேதத்துல. क्यों हमें प्रभु की स्तुति करना है? इसके बहुत से कारण पवित्र वचन நாம் में ஒரு है। சில குறிப்பிட்ட அல்லேலூயா காரியங்களை பார்த்தால் कुछ विशेष बातों का जब हम देखते हैं, ஆமென். அல்லேலூயா சங்கீதம் 139:13 நாம் இப்படி வாசிக்கிறோம். भजन संहिता 139 अध्याय 13 वचन, சங்கீதம் 139 அதனுடைய 13வது வசனத்துல வாசித்தால் भजन संहिता 139 का 14 वचन, தேவன் நம்மை அதிசயமாய் சிருஷ்டித்திருக்கிறார். परमेश्वर ने अद्भुत तरीके से हमारी सृष्टि की। நம்மை தாயின் கற்பத்தில் அவர் சிருஷ்டித்தது விசேஷமாக அதிசயமான நிலைமையிலே நம்மை அவர் और சிருஷ்டித்திருக்கிறார். माँ के गर्भ में अद्भुत तरीके से प्रभु ने हमें रचा। எத்தனையோ மிருகங்கள் பறவைகள் இவைகளை எல்லாம் கர்த்தர் சிருஷ்டித்தார். बहुत से जानवर और प्राणियों को प्रभु ने सृष्टि की, ஆனால் நம்மை அவருடைய சாயலிலே விசேஷித்த நிலைமையிலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். लेकिन हमें विशेष अपने रूप में सृष्टि की। நம்மை உண்டாக்கினது நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். हमें हमने नहीं बनाया, लेकिन प्रभु ने बनाया। எத்தனை பேர் நம்மை கர்த்தர் சிருஷ்டித்த நோக்கம் உண்டாக்கின நோக்கம் அவரை துதிக்கும்படியாய். कितने लोग कहते हैं कि प्रभु ने हमें बनाया था कि हम उसकी स्तुति करें। இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொல்லி என்ன செய்வார்கள், வருவார்கள். इन लोगों को मैंने चुना और ये लोग मेरी स्तुति करेंगे। நம்மை கர்த்தர் ரட்சித்த நோக்கம் நாம் அவரை துதிக்கும்படியாய். प्रभु ने हमारा उद्धार इसलिए किया ताकि हम उसकी स्तुति करें। நாம் மௌனமாய் இருந்தால் கர்த்தர் கல்லுகளை கூட என்ன செய்ய முடியும், துதிக்க வைக்க முடியும். यदि हम चुप रहे तो प्रभु पत्थरों को भी स्तुति करने रख सकता। செத்தவர்கள் மரித்தவர்கள் கர்த்தரை துதிக்க முடியாது. जो मरे लोग हैं वो प्रभु की स्तुति नहीं कर ஆனால் सकते, உயிருள்ள அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதிக்க முடியும். लेकिन जीवित परमेश्वर के लोग प्रभु की स्तुति कर सकते हैं। இரண்டாவதாக நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றால், दूसरी बात, हमें प्रभु की स्तुति क्यों करना है? ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். उत्पत्ति 15 अध्याय का पहला वचन, அல்லது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆதியாகமம் 15:1 उत्पत्ति 15:1 में प्रभु ने अब्राम से कहा, ஆபிரகாமே நீ பயப்படாதே, अब्राम तू डर मत, நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. किसी बात से मत அதே घबरा। காரணம் ஆபிரகாம் அந்த ராத்திரியிலே தூங்க முடியல, அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. அவனுடைய சத்துருக்கள் அவன் நடு ராத்திரியில வந்து அவனை தாக்கினால் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருந்தான். क्योंकि उस रात को अब्राम बहुत डरा हुआ था कि शत्रु आएंगे और हमला करे तो वो क्या करे। அப்பொழுது கர்த்தர் பேசினார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். तब प्रभु ने उससे बात किया, तू डर मत, मैं तेरे लिए एक ढाल बनकर ஒரு रहूंगा। யுத்தத்துல போகிறவனுக்கு இடது கையில இருக்கிறது கேடகமாகும். एक युद्ध में जाने वाले के बाएं हाथ में ढाल होता है। அதுலயா சத்துரு அவனை தாக்கும் போது இடது கையில் இருக்கிற கேடகத்தை கொண்டு அதை தாங்கி பிடிப்பான். जब शत्रु हमला करता है तो अपने बाएं हाथ को बढ़ाकर उस ढाल से सुरक्षा करता है। எவ்வளவுதான் எதிரி தாக்கினாலும் அந்த கேடகம் அதை தாங்கிக் கொள்ளும். जितना भी शत्रु हमला करे तो उस ढाल उसकी रक्षा करेगी। கர்த்தர் ஆபிரகாமை குறித்து ஆபிரகாமோடு பேசினார். प्रभु ने अब्राम से बात की, அவன் சத்துரு பிசாசு உன்னுடைய எதிரிகள் உன்னை எவ்வளவு தூரம் தாக்க வந்தாலும் நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறபடியால் நானே உனக்கு பாதுகாப்பாய் और இருக்கிறேன். शत्रु तेरा हमला करे तो भी मैं ढाल बनकर तेरी रक्षा करूंगा। உனக்கு கண்களால் காணக்கூடிய சத்துருக்கள் இருக்கலாம், और दृष्टि से दिखने वाला शत्रु சில होगा। கண்ணால பார்க்க முடியாத செய்வினைகள், பில்லி சூனியங்கள், கட்டுகள், அந்தகாரத்தின் கிரியைகள் உனக்கு விரோதமாய் வேலை செய்யலாம். या कुछ गुप्त जादू टोना ऐसा काम कर सकता है, ஆனால் அவைகள் ஒன்றும் செய்யாதபடிக்கு உன்னை பாதுகாக்கிற கேடகமாய் நான் இருக்கிறேன். இதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டும். लेकिन वो तुझे हानि नहीं पहुंचाए, ऐसा एक ढाल बनकर तेरी रक्षा எத்தனை करूंगा। பேர் இந்த வருஷத்துல இதுவரைக்கும் நம்மை அற்புதமாய் நடத்தினார், அவர் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு ஒரு கேடகமாய் இருந்தார். कितने लोग कहते हैं कि इस वर्ष में प्रभु ढाल बनकर मेरे परिवार की रक्षा கரத்தை किया, உயர்த்தி சொல்லுங்க, என் கேடகமே நான் உம்மை क्योंकि துதிக்கிறேன். मेरे ढाल में तेरी स्तुति करता हूँ। என் கேடகமே நான் உம்மை துதிக்கிறேன். परमेश्वर मेरे ढाल तेरी स्तुति करता हूँ। மூன்றாவதாக நாம் ஏன் அவரை துதிக்க வேண்டும் என்றால், तीसरी बात, हमें क्यों उसकी स्तुति करना है? 103ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். भजन संहिता 103 के 13 में, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிற தேவனாய் जैसे पिता இருக்கிறார். बच्चों के लिए दया करता है वैसे प्रभु हमारे लिए दया करता है। நம்முடைய தேவன் நமக்கு ஒரு தகப்பனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर हमारे लिए एक पिता है। இயேசு கிறிஸ்து அதில் ஜெபிக்க சொல்லும்போது, நீங்கள் ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபியுங்கள் என்றார். और यीशु ने कहा, जब तुम प्रार्थना करो तो कहो कि हे हमारे स्वर्गीय पिता। பழைய ஏற்பாட்டில் ஆசாரியனா இருந்தாலும் தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஆண்டவர் அப்பா பிதா என்று கூப்பிட அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. पुराने नियम में नबी या राजा उन्हें परमेश्वर ने कभी पिता करके बुलाने नहीं அவர்கள் कहा। எல்லாம் ஜெபிக்கும் போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே என்று ஜெபித்தார்கள். वो जब प्रार्थना करते थे अब्राहम, इसहाक और याकूब का परमेश्वर कहकर करते थे। ரொம்ப நெருக்கமாய் வாழ்ந்தவர்கள் என் தேவனே என்று தாவீதை போல கூப்பிட்டார்கள். बहुत तकलीफ में जो लोग थे वो दाऊद की तरह हे परमेश्वर कहते थे। இன்றைக்கு ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆராதனை வரும்போது அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை நம்மை தந்திருக்கிறார். लेकिन आज आराधना में आए हमको परमेश्वर ने पिता कहकर बुलाने का एक मौका दिया। डैडी
உமக்கு நன்றி. आप कह सकते हैं, हे पिता तेरा धन्यवाद, பிதாவே உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு ஹல்லேலூயா ஆமென் கிருபை செய்திருக்கிறார். இதனால நாம் அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். प्रभु ने ऐसा अनुग्रह किया कि हम पिता कहकर बुला सकते हैं. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவை பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு கர்த்தரோடு கூட விசேஷித்த உறவு, தகப்பன் மகனாக தகப்பன் மகளாக ஒரு உறவை நமக்கு தந்திருக்கிறார். पुराने नियम से बढ़कर आज परमेश्वर ने एक अच्छा संबंध पिता और बच्चे का दिया है. ஆண்டவரே இத்தனை பெரிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்காய், உமக்கு ஸ்தோத்திரம். प्रभु इतना बड़ा सौभाग्य दिया, इसके लिए धन्यवाद. இத்தனை பேர் உமக்கு நன்றி அப்பா. इधर लोग कहते हैं, प्रभु धन्यवाद. அடுத்து நாம் வாசித்தால் அவரே நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறபடினால நாம் அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். फिर हम पढ़ते कि प्रभु हमारा भरोसा है, इसलिए धन्यवाद. சங்கீத புஸ்தகத்துல 39ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். भजन संहिता 39 का 7 में, ஹல்லேலூயா 39ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே வாசித்தால் भजन संहिता 39 अध्याय 7वां वचन, ஹல்லேலூயா அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே தாவி சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீரே என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறீர். उस वचन में वो लिखता है कि तू ही मेरा भरोसा है. உலகத்துல நீங்கள் எது மேல எல்லாம் நம்பிக்கை வச்சிருந்தீர்களோ அந்த நம்பிக்கை எல்லாம் வீணாய் போகும்போது, पृथ्वी पर जिस पर भी आपने भरोसा किया जब वो व्यर्थ होता, உலகத்துல நீங்க வச்சிருந்த நம்பிக்கை எல்லாம் இழந்து போய் கிடக்கும் போது, जब सारा आशा निकल जाता, ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீணாகாது. आराधना में परमेश्वर के बच्चे प्रभु पर जो अपने भरोसा रखा कभी व्यर्थ नहीं நாம் होगा. நம்பிக்கை இல்லாத மற்றவர்களை போல அல்ல, நாம் நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम बाकियों की तरह आशाहीन लोग नहीं है, लेकिन आशा के साथ जीते हैं. நம்பிக்கை என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யவில்லை என்றால் நாளைக்கு செய்வார், அடுத்த வாரம் செய்வார், அடுத்த மாசம் செய்வார், கர்த்தர் எனக்கு செய்தே தருவார் என்று நம்புகிறதா நம்பிக்கை. और आशा का मतलब आज नहीं तो कल नहीं तो आने वाले दिनों में प्रभु करेगा. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் நம்பிக்கையின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். कहो कि मेरे आशा का परमेश्वर तेरी स्तुति हो, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். मेरा भरोसा तेरा स्तुति हो. அடுத்து நாம் எதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால், फिर हमें प्रभु की स्तुति क्यों करना है? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் வரல, அதுக்காக நன்றி சொல்லணும். क्योंकि हमारा परमेश्वर अब तक नहीं आया, इसलिए स्तुति करना அவர் है. லேட் பண்ணிக்கிட்டு இருக்கனால ஆண்டவருக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்றீங்க? वो देरी करता है, इसलिए कितने लोग प्रभु को स्तुति कर எத்தனை सकते பேர் हैं? 2000க்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்க? कितने लोग 2000 वर्ष के बाद उद्धार पाके बपतिस्मा எத்தனை लिए? பேர் 2000க்கு பிறகுதான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொல்லி இருக்கிற பிள்ளை கொஞ்சம் கை தூக்கி कितने लोग कह சொல்லுங்க. सकते हैं 2000 वर्ष के बाद मैंने बपतिस्मा நான் लेकर? ஞானஸ்நானம் நல்ல கை தூக்கு. நான் ஞானஸ்நானம் எடுத்தது 2000க்கு பிறகுதான் ஞானஸ்நானம் எடுத்தேன். எத்தனை பேர் मैं சொல்றேன்? 2000 के बाद उद्धार पाके बपतिस्मा लिया. 2000க்கு அப்புறம் எடுத்தீங்களா அதுக்கு முன்னாலே ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? 2000க்கு பகுதிக்கு மேல 2000க்கு பிறகு ஞானஸ்நானம் எடுத்தவங்க நம்ம हम இருக்கிறோம். में से आधा से ज्यादा लोगों ने 2000 वर्ष के बाद बपतिस्मा लिया है. ஆமென். ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம் போயிருச்சு. आदम से लेकर अब्राहम तक 2000 बीता, ஆபிரகாமிலிருந்து இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 வருஷம் போயிருச்சு. और अब्राहम से यीशु मसीह तक 2000 वर्ष பழைய गया. ஏற்பாட்டுல 4000 வருஷம் முடிஞ்சு போயிருச்சு. पुराने नियम के 4000 वर्ष गया. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து புதிய ஏற்பாட்டுல இன்னைக்கு 2000 வருஷத்தை தாண்டிருச்சு. आज यीशु मसीह आने के बाद 2000 बीत गया. நமக்கு 1000 வருஷம் ஆண்டவருக்கு எத்தனை நாள் என்று பார்க்கிறோம்? ஒரே ஒரு நாள் என்று பார்க்கிறோம். जो हमारे लिए 1000 दिन है, प्रभु के लिए एक दिन है. 6000 வருஷம் முடியும் போது 6 நாள் முடிஞ்சிருச்சு. जब 6000 वर्ष बीत गया, प्रभु के लिए 6 दिन बीत இந்த गए. கணக்கின்படி பார்த்தால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரியாய் 2000ல அவர் வந்திருக்கணும். और इस हिसाब से देखे तो 2000 वर्ष में यीशु का आना था. 2000ல வராம இப்ப 21 வருஷம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறார் வருவதற்கு. लेकिन 2000 वर्ष के बाद भी 21 वर्ष देरी हुआ. அவர் தள்ளி போட்டதுனால நமக்கு அது லாபமா மாறிடுச்சு. और क्योंकि उसने देरी किया तो हमारे लिए वो लाभ बन எத்தனை गया. பேர் அவர் டிலே பண்ணனால எத்தனை பேர் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு அது நமக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். कितने लोग कह सकते हैं प्रभु ने देरी किया इसलिए हम सब उद्धार पा पाए. இன்னைக்கு 2000 கரெக்ட்டா 2000ல இயேசு வந்திருந்தால் இன்னைக்கு எத்தனை பேர் நரகத்துல போயிருந்திருப்பீங்க? यदि प्रभु 2000 को आ जाते तो कितने लोग आप में से शायद नरक में होते. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். और सब लोग मन फिराए, ऐसा धीरज रखने वाला परमेश्वर. ஆண்டவரே, எனக்காய் நீ பொறுமையோடு காத்திருக்கிறது, நான் ரட்சிக்கப்படும்படியாய் பொறுமையோடு இருந்தது. நீடிய பொறுமை உள்ள என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். प्रभु मेरे उद्धार के लिए तो धीरज बनाए रखा, इसलिए धन्यवाद. இன்னைக்கும் அல்லேலூயா வராமல் இருக்கிறதுக்கு காரணம் உங்க அக்கா ரட்சிக்கப்படணும், உங்க அண்ணா ரட்சிக்கப்படணும், உங்க சித்தி ரட்சிக்கப்படணும், சித்தப்பா ரட்சிக்கப்படணும், உங்க அங்கிள் மாமா ரட்சிக்கப்படணும். அதுக்காக தான் ஒரு நாள் தள்ளி போட்டுட்டே வாராரு. और अभी भी प्रभु आने के लिए देरी करते क्योंकि आपके भाई बहन रिश्तेदार को उद्धार पाना है. Praise the Lord. प्रभु की எத்தனை स्तुति பேர் हो. நம்முடைய கர்த்தர் நல்லவர்? कितने लोग कहते हैं प्रभु महान है. ஹalleluya. हालेलुया. நீங்க எரேமியா 17ஆம் அதிகாரத்துல வாசித்தால், यदि आप यिर्मयाह 17 अध्याय को पढ़ें, எரேமியா 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசித்தால்
வாசிக்கும் போது यिर्मयाह 17 अध्याय का 14 वचन, இங்கே எரேமியா இப்படி அங்கே சொல்லுகிறார், यहाँ पर यिर्मयाह कहता है, ஆண்டவரே நீர் என்னை குணமாக்கும். प्रभु तू मुझे चंगा कर. 17ஆம் அதிகாரம் எரேமியாவில் 14வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? यिर्मयाह 17:14 में, நீர் என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் என்ன ஆவேன்? நான் குணமாவேன். तू मुझे चंगा कर, मैं चंगाई पाऊंगा. நீர் என்னை குணமாக்கும் ஆண்டவரே. तू मुझे चंगा कर. இந்த ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, इस आराधना में परमेश्वर के लोग, உலகத்துல டாக்டரும் மருந்துகளும் கைவிடும் போது, संसार में डॉक्टर और दवाई जब त्याग दे, அவிசுவாசிகள் தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். अविश्वासी लोग आत्महत्या करते ஆனால் हैं. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு டாக்டர்களும் மருந்துகளும் கைவிடும் போது நமக்கென்று ஒரு விசேஷித்த டாக்டர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய கர்த்தர், நம்முடைய இயேசு. लेकिन परमेश्वर के बच्चे जब डॉक्टर और दवाई त्याग देते तो परमेश्वर डॉक्टर அவர் है. யெகோவா ராஃபாவாய் நமக்கு இருக்கிறார். वो हमारे लिए यहोवा राफा है. அவரிடத்துல நாம் கடந்து வந்து இயேசுவே என்னை குணமாக்கும் என்று அழுது கூப்பிடும் போது, जब हम प्रभु के पास आकर कहते प्रभु तू मुझे चंगा कर, சிலரை டாக்டர்கள் கைவிட்டால் அவர் குணமாக்கி நிறுத்தி இருக்கிறார். कुछ लोगों को डॉक्टर ने त्याग दिया फिर भी उसने खड़ा இத்தனை किया. பேர் என்னை குணமாக்குறவரே உமக்கு ஸ்தோத்திரம். इतने लोग कहते हैं मुझे चंगा करने वाला तेरी स्तुति हो. உங்களை எத்தனை தடவை ஐசி வார்டில இருந்து வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு நிறுத்தி कितनी बार இருக்கிறார். प्रभु ने आपको आईसीयू वार्ड से निकाल कर खड़ा இன்றைக்கு किया இந்த है. ஆராதனையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஐசி வார்டில கால் வச்சுட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்ல முடியும். आज आराधना में आए लोग कितने लोग कह सकते हैं मैं आईसीयू वार्ड होकर எத்தனை निकला பேர் हूं. ஐசி வார்டு பெட்ல படுத்துட்டு தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்ல முடியும். आईसीयू वार्ड के बिस्तर से मैं बाहर आया हूं. அங்கேயே இருந்து உங்களை மண்ணுக்குள்ள அனுப்பி இருந்தா இன்னைக்கு எங்க போயிருப்பீங்க? वहां पर अगर प्रभु ने मिट्टी में मिलाया होता तो क्या होता? கர்த்தர் குணமாக்கி, அது மருந்துகளால் அல்ல, அல்லது மாத்திரைகளால் அல்ல, அவன் டாக்டர்களால் அல்ல, இயேசுதான் குணமாக்கி இன்றைக்கு உங்களை நிறுத்தி இருக்கிறார். डॉक्टर और दवाई से नहीं, लेकिन परमेश्वर ने आपको आज लौटाया है. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவா ராஃபாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். हाथ उठाकर कहो यहोवा राफा तेरा स्तुति हो. என்னை குணமாக்குகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். मुझे चंगा करने वाला तेरी स्तुति हो. அவரே நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தராய் वो இருக்கிறார். हमारे लिए लड़ने वाला परमेश्वर. அல்லேலூயா. हालेलुया. நம்ம அடுத்து வாசிக்கிறோம், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறபடினால நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். और फिर हम पढ़ते वो हमारी प्रार्थनाओं को सुनता है इसलिए स्तुति करना है. ஏசாயாவின் புத்தகம் 65:24 வாசிக்கிறோம். यशायाह 65 अध्याय का 24 वचन. 65ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் வாசித்தால், यशायाह 65 अध्याय का 24 वचन. அவர் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்கிற தேவனாய் இருக்கிறார்? அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். वो हमारे प्रार्थनाओं को सुनने वाला परमेश्वर है. ஆண்டவரே நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். प्रभु तो मेरे प्रार्थना को सुनने वाला परमेश्वर है इसलिए धन्यवाद. அந்த வனாந்தரத்திலே ஆகார் அழுது கூப்பிட்டாள். उस मरुभूमि में हाजिरा ने रोया. அந்த ஆகாரின் சத்தத்தை யாரும் கேட்காட்டலோ, அல்லேலூயா, கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார். उस हाजिरा को रोने को कोई नहीं सुना लेकिन परमेश्वर ने இந்த सुना. ஆராதனையில் நீங்கள் அழும்போது, கண்ணீர் வடிச்சு கதறும் போது கர்த்தர் அதை காண்கிறவராய் கேட்கிறவராய் இருக்கிறபடினால் ஆமென், கர்த்தர் ஸ்தோத்திரிப்பார். इस आराधना में प्रभु आपके रोने को सुनता है इसलिए स्तुति करना है. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், வனாந்தரத்தில் அழுத, வனாந்தரத்தில் கதறின, அல்லேலூயா, அந்த ஆகாரின் சத்தத்தை கேட்டார் என்றால் சபைக்குள்ள வந்து அழும்போது, கதறும் போது, கண்ணீர் வடிக்கும் போது கர்த்தர் காண்கிறார், கேட்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. लोग विश्वास करते हैं कि उस मरुभूमि में हाजिरा के रोने को सुना तो आज कलीसिया में प्रभु मेरे रोने को सुनता இத்தனை है. பெரிய பாக்கியங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். इतना एक सौभाग्य प्रभु ने दिया, ஆகையினால நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். इसलिए हमें प्रभु की स्तुति करना है. அடுத்து நாம இந்த காலேபை குறித்து பார்க்கிறோம். और फिर हम कालेब के बारे में पढ़ते हैं. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசிக்கிறோம். गिनती 14 अध्याय का 24 वचन. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல வாசித்தால், गिनती 14 अध्याय का 24 वचन. அல்லது ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கும் போது சொல்றார், அவனுக்குள்ள என்ன ஆவியானவர் இருந்தாரா? வேறே ஆவி அல்லது இந்த அவன் காலேபுக்குள்ள இருந்தார். जब प्रभु ने कालेब के बारे में गवाही दिया तो कहा कि उसके अंदर एक अलग आत्मा था. மற்றவர்களுக்கும் காலேபுக்கும் உள்ள வித்தியாசம், காலேபுக்குள்ள வேற ஒரு ஆவி இருந்தார். और दूसरों और कालेब के बीच में एक फर्क कि उसके अंदर आत्मा அந்த था. ஆவி, தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே காணப்பட்டது. वो परमेश्वर का आत्मा उसके अंदर था. யாருக்குள்ள இந்த வேற ஆவி, அவன் தேவனுடைய ஆவி இருந்ததோ அவர்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். और जिनके अंदर परमेश्वर का आत्मा था उन्हें प्रभु ने ऊंचा किया. நீங்க அல்லேலூயா, அவன் யோசேப்பை குறித்து பார்த்தால், यदि यूसुफ के बारे में पढ़े, பார்வோன் யோசேப்பு குறித்து சாட்சி கொடுத்தான், இவனுக்குள்ளே இப்படிப்பட்ட அல்லேலூயா ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறார் என்று கண்டுபிடிச்சான். फिरौन के बारे में उसने फिरौन ने यूसुफ को गवाही दिया कि परमेश्वर उसके अंदर है. தானியேலின்
புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4-5 இந்த வசனங்களை வாசிக்கும் போது दानियल छठा अध्याय का चौथा पांचवा वचन पढ़े तो தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்ததாக சொல்கிறார் दानियल के अंदर विशेष एक आत्मा था தானியேலுக்குள்ளே என்ன ஆவி இருந்ததா விசேஷித்த ஒரு ஆவி அல்லது அவனுக்குள்ளே இருந்தது 6ஆம் அதிகாரத்திலே छठे अध्याय में दानियल के अंदर एक विशेष आत्मा था அதுல வசனத்தை கண்டுபிடிச்சால் அங்கே சொல்கிறார் விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ளே இருந்தது ஆமென் एक विशेष आत्मा दानियल के अंदर था Praise the Lord. அதனால சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை इसलिए सिंह उसे घायल नहीं कर पाए கர்த்தர் அவனை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தார் காரணம் அவனுக்குள்ளே அந்த விசேஷித்த ஆவி தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்தது प्रभु का आत्मा उसके अंदर था तो सिंह ने घायल नहीं அவர் किया அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் Praise the Lord. जिससे अभिषेक किया प्रभु ने छोड़ा था எத்தனை பேர் இன்றைக்கு அவருடைய விசேஷித்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம் என்று உணர்கிறோம் कितने लोग महसूस करते कि पवित्र आत्मा का जरूरत जीवन में है இந்த ஆவியிலே நாம நிரம்ப வேண்டியது அவசியம் इस आत्मा में हमें और भरना है நீங்கள் அப்போஸ்தலர்ல வாசித்து பார்த்தால் प्रेरितों के काम में अगर पढ़ेंगे 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாளிலே அதில் எல்லாரும் நிரம்பினார்கள் प्रेरितों के कार्य दूसरा अध्याय में पेंटिकोस्ट के दिन में सब भर गए நாம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது மறுபடியும் அவர்கள் நிரம்பினார்கள் चौथा अध्याय में फिर वो भर गए 6ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் நிரப்பினார்கள் छठा अध्याय में फिर भरे 7ஆம் அதிகாரம் 8 இப்படி தொடர்ந்து நாம் வாசித்து கொண்டே போகும்போது அப்போஸ்தலர்ல और प्रेरितों के काम में फिर 7वां अध्याय ऐसे पढ़े तो ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நிரம்பி கொண்டிருக்கிற அனுபவத்தை நாம பார்க்க முடியும் हर रोज वो लोग आत्मा में बढ़ते रहते நம்மை थे சபைக்குள்ளே வரும்போதெல்லாம் நம்மை ஆவியானவர் நிரப்பி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் कलीसिया में जब कभी हम आते प्रभु आत्मा से भरता है ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது जब पवित्र आत्मा में भरता है அவர் பயத்தின் ஆவி அல்ல என்ன ஆவியாய் இருக்கிறார் தைரியத்தின் ஆவியாய் இருக்கிறார் डर का आत्मा नहीं लेकिन एक धैर्य का आत्मा அந்த देता है ஆவியானவர் நம்மை அதிகமாய் நிரப்பும் போது நம்முடைய பலவீனங்கள் ஓடுகிறது जब आत्मा में और भरता है तो हमारी कमजोरी हट जाता அந்த है சோர்வின் ஆவிகள் விரட்டப்படுகிறது वो दुखित होने वाला आत्मा அந்த निकलता है பயத்தின் கட்டுகள் ஓடுகிறது वो डर की आत्मा निकलता है அல்லேலூயா அவிசுவாசத்தின் குவாமன் அல்லேலூயா ஆவி ஓடுகிறது अविश्वास की आत्मा हट जाता है தேவனுடைய விசேஷ ஆவியினால இந்த ஆராதனையில் ஒவ்வொருவரை நிரப்பி நடத்த விரும்புகிறார் परमेश्वर की विशेष आत्मा से हर एक को भर के भेजना चाहता है அல்லேலூயா हालेलुया ஆப்பிரிக்காவிலே ஒரு காலத்திலே இருண்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் अफ्रीका में एक बार अंधकार में जीने वाले जो लोग ஆப்பிரிக்காவிலே யாமே அல்லேலூயா கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவர் என்றால் இயேசு என்றால் ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியாமல் வாழ்ந்தவர்கள் अफ्रीका में परमेश्वर या यीशु उद्धार क्या होता है कुछ नहीं ஆனால் जानते அந்த ஆப்பிரிக்க தேசத்திலே கர்த்தர் இன்றைக்கு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டு இருக்கிறார் लेकिन उस अफ्रीका देश में प्रभु ने एक बड़ा जागृति को लाया ஏராளமான லட்சக்கணக்கான கோடிகள் இன்றைக்கு ஆவியிலே நிரம்பி ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார் लाखों करोड़ों लोग आत्मा में भर के प्रभु की आराधना कर रहे हैं அல்லேலூயா ஆப்பிரிக்காவிலே ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே ஒருவன் ஊழியத்திற்கு கடந்து போனான் और अफ्रीका में एक विशेष नगर में एक व्यक्ति गया அந்த அல்லேலூயா ஊர்ல யாரும் அவனுக்கு வீடு கொடுக்கல उस गांव में किसी ने भी उसको घर नहीं दिया கடைசியாய் அவன் அல்லேலூயா அந்த ஊருக்கு வெளியிலே ஒரு இடத்திலே வந்தான் अंत में गांव के बाहर वो एक जगह आया அங்கே நிறைய மண்டை ஓடுகள் கிடந்தது और वहां पर बहुत से ऐसे जगह था இவன் பார்த்தான் அந்த மண்டை ஓடுகள் எல்லாம் எடுத்து அல்லேலூயா அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான் और ऐसे पत्थरों को हटाकर वहां पर जाके वो प्रार्थना किया கர்த்தர் அல்லேலூயா அந்த இடத்துல கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிட்டார் वहां पर प्रभु ने जागृति को लाया Praise the Lord. प्रभु की ஒரு स्तुति 1000 பேர் கடந்து வந்து ஆராதிக்கிற ஒரு சபையாய் அந்த இடத்துல கர்த்தர் மாற்றி இருக்கிறார் 1000 लोग आकर एक आराधना सभा को प्रभु ने தேவ बनाया ஆவியானவர் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்தார் प्रभु का ஹalleluya आत्मा ने एक फर्क को लाया எத்தனை பேர் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் पवित्र आत्मा तेरा धन्यवाद என்னை நீர் நிரப்பும் அல்லவா मुझे भर दे என்னை நீர் பலப்படுத்தும் அல்லவா मुझे बलवंत कर ஆவியானவரே என்னை நீர் நடத்தும் அல்லவா पवित्र आत्मा मुझे चला சபைக்குள்ளே வந்திருக்கிற தேவ பிள்ளை காலேப்புக்குள்ளே இருந்த விசேஷித்த ஆவியானவர் அந்த தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே வருகிறார் और आराधना में आपके अंदर कालेब के अंदर जो विशेष आत्मा था वो आता है பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் அல்லேலூயா அவன் உள்ள வரல மேல மாத்திரம் வந்துட்டு போயிடுவார் पुराने नियम में जो आत्मा ऊपर आके चला जाता அது था அப்பான் எக்ஸ்பீரியன்ஸ் மேல வந்துட்டு சிம்சோன் மேல வந்தார் கிதியோன் மேல வந்தார் வந்துட்டு ஆவியானவர் போயிடுவார் वो ऊपर का एक अनुभव शिमशोन के ऊपर आया और बाकी लोग पर आकर चला गया இன்றைக்கு நமக்கு அப்படி அல்ல மேல வந்துட்டு போகிறவர் அல்ல ஆவியானவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணும்படியாய் நம்மை நிரப்பி நடத்தும்படியாய் வந்திருக்கிறார் लेकिन आज हमारे ऊपर नहीं लेकिन अंदर पवित्र आत्मा आता है அல்லேலூயா हालेलुया ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் நம்மை மாற்றி இருக்கிறபடினால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் அல்லேலூயா ஆவியானவரே என்னை உம்முடைய ஆலயமாய் என் சரீரத்தை உம்முடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா पवित्र आत्मा रहने के लिए एक भवन जैसा परमेश्वर ने हमारा शरीर को बनाया है Praise the Lord. प्रभु की
स्तुति हो। அடுத்து இவன் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து வாழ்ந்தவன். और फिर हम पढ़ते कि ये प्रभु के प्रतिज्ञा को पकड़ के चलने वाला व्यक्ति है। நீங்கள் யோசுவா 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால் यहोशू 14 अध्याय का 9वां वचन, யோசுவா 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசித்தால் यहोशू 14 अध्याय का 9 वचन, இந்த யோசுவா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை, கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களை அவன் பிடித்து அங்கே அவன் வாழ்ந்தவன். और जो ये यहोशू था प्रभु के दिया प्रतिज्ञा को पकड़ के चलने वाला व्यक्ति நம்ம था। யோசுவா இந்த காலேப் என்ன சொல்லுகிறான்? और कालेब ने क्या कहा? காலேப் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து வாழ்ந்தவன். और कालेब प्रभु का प्रतिज्ञा को पकड़ के चलने वाला था। Praise the Lord. யோசுவாவோடு காலேப் சொன்னா, और यहोशू के साथ कालेब ने कहा, நான் 40 வயதா இருக்கும்போது, நீங்க அதுல 11வது வசனத்திலே வாசித்து பார்த்தால், यदि 11वां वचन को भी पढ़े, நான் 40 வயதா இருக்கும்போது அதுல கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் மோசே அனுப்பினான். जब मैं 40 वर्ष का था मूसा ने मुझे जासूसी करने कानान भेजा। 11வது வசனத்திலே இப்பொழுது நான் எத்தனை வயதா இருக்கிறேன் என்கிறான். और अब मैं कितने वर्ष का हूँ? எத்தனை வயதா இருக்கிறேன்? 85 வயதா இருக்கிறேன் இப்பொழுது. अब मैं 85 वर्ष का हूँ। எத்தனை பேர் எடுத்துக்கிட்டோம்? யோசுவா 14, 11. कितने लोगों ने यहोशू 14 का 11 को கானான் लिया? தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் மோசே அனுப்பின போது இந்த காலேப்புக்கு 40 வயதா இருந்தார். जब मूसा ने कानान को जासूस करने भेजा तो कालेब का उम्र 40 वर्ष था। ஆனால் இந்த அதிகாரத்திலே அதே காலேப்பு சொல்லுகிறான், இப்பொழுது எனக்கு எத்தனை வயசு என்று சொல்லுகிறான்? 85 வயது என்கிறான். लेकिन यहाँ पर कालेब कहता है कि अब मेरा उम्र 85 वर्ष का அப்படி என்றால் இப்பொழுது எத்தனை வருஷங்கள் போயிருச்சு? है। इसका मतलब कितना वर्ष बीता? 45 வருஷங்களாய் போயிருச்சு ஆண்டவர் பேசி. प्रभु ने बात करके 45 वर्ष बीत गए। அன்றைக்கு கர்த்தர் சொன்னார், நான் காலேப்புக்கும் காலேப்பினுடைய சந்ததிக்கும் கானான் தேசத்தை சுதந்தரிக்க கொடுக்கிறேன் என்றார். प्रभु ने कहा था कि मैं कालेब और उसके पीढ़ी को कनान का देश दूंगा। அந்த காலேப்பு கால் மிதிக்கிற இடமெல்லாம் நான் கானான் தேசத்திலே அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு और கொடுத்தார். कनान में कालेब जहां भी पैर रखेगा उस जगह को मैं दूंगा, प्रभु ने प्रतिज्ञा இந்த दिया। வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவன் உறுதியாய் பிடித்துக் கொண்டான். इन प्रतिज्ञाओं को उसने दृढ़ पकड़ लिया। அவன் உறுதியாய் பிடித்துக் கொண்டுதான் இப்பொழுது 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே யோசுவாவுக்கிட்ட இந்த மலை நாட்டை, இந்த மலை தேசத்தை எனக்கு தா, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இது எனக்குரியது, அதில் நான் சுதந்தரிப்பேன், அது எனக்குரியது, இதை எனக்கு தா என்று உரிமையோடு கேட்டான். और क्योंकि उसने प्रतिज्ञा को पकड़ा तो उस पहाड़ देश के लिए वो मूसा से यहोशू से मांगने लगा। 45 வருஷங்களானாலும் ஆண்டவர் பேசின, ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்களை அந்த காலேப்பு பிடிச்சு வாழ்ந்தது போல இந்த ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவப்பிள்ளை எத்தனை பேர் நான் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் பிடிச்சு அதை நான் பிடிச்சு வாழக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையா இருப்பேன் எத்தனை பேர் சொல்றேன்? और कितने लोग कह सकते हैं कालेब के तरह मैं प्रभु का प्रतिज्ञा को पकड़ के चलूंगा? हालेलुया। ஒருவேளை 10 வருஷமாய் அவர் கொடுத்த வாக்கு நிறைவேறாமல் இருக்கலாம். शायद 10 वर्ष से उसका प्रतिज्ञा पूरा नहीं हुआ, ஆனால் அவர் பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல. लेकिन वो झूठ बोलने वाला मनुष्य नहीं है। உங்களுக்கு மனுஷன் பல வாக்குகளை கொடுத்திருக்கலாம். आपको मनुष्य ने बहुत से प्रतिज्ञा दिए பல होंगे, வாக்குகளை மனுஷன் கொடுத்திருந்தாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். बहुत से प्रतिज्ञा देकर वो पूरा नहीं किया होगा। ஆனால் நம்முடைய கர்த்தர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். लेकिन हमारा परमेश्वर प्रतिज्ञा को पूरा करने के लिए योग्य है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க யோசுவாவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்துல வாசித்தால், यदि यहोशू 21 के 45 को पढ़े तो யோசுவா 21:45 நாம் வாசிக்கும் போது यहोशू 21 अध्याय 45, யோசுவா வயதானவனாய் இருக்கிறான். यहोशू बुजुर्ग हो गया। வயதானவனாய் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், तब इस्राएलियों से उसने कहा, நம்ம இஸ்ரவேலே கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களில் ஒன்றும் அவருடைய வார்த்தை என்ன செய்த தரையிலே விழவில்லை. इस्राएल तुम्हें जो प्रभु ने प्रतिज्ञा दिया उससे कुछ भी जमीन पर नहीं गिरा। அவர் உனக்கு தந்த அந்த வாக்குகள் வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தரையிலே விழுந்து போகவில்லை. जो प्रतिज्ञा प्रभु ने दिया वो जमीन पर नहीं गिरा। இதே அல்லேலூயா ஆமென். அந்த யோசுவா ஒரு அதிகாரத்துக்கு பிறகு 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்றார், और फिर यहोशू 23 के 24 में वो कहता, யோசுவா 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசித்தால், और यहोशू 23 के 14 में वो कहता, அல்லேலூயா 14வது வசனத்தில் என்ன சொல்றார்? கர்த்தர் இஸ்ரவேலே கர்த்தர் உனக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் நிறைவேற்றி இருக்கிறார். और इस्राएल प्रभु ने जो प्रतिज्ञा आपको दिया उसे वो पूरा किया। எத்தனை பேர் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார்? कितने लोग कहते हैं प्रभु ने जो प्रतिज्ञा दिया उसे पूरा करके चलाता है। நீங்க ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது जब आपने उद्धार पाया और आत्मिक जीवन शुरू किया, ஆண்டவர் உங்களோடு பேசி இருப்பார். प्रभु ने आपसे बात किया होगा। என்னென்ன நேரத்துல என்னென்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம்
கர்த்தர் தந்திருக்கிறாரோ அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? जो जो प्रतिज्ञा प्रभु ने दिया उसे पूरा करने के लिए योग्य कितने लोग विश्वास கர்த்தர் करते हैं? உயர்த்த சொல்லு, என் வாக்கு உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் என்று நான் हाथ விசுவாசிக்கிறேன். उठाकर कहो कि प्रभु मैं मानता हूँ कि तू पूरा करेगा, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. तेरे वचन के अनुसार पूरा हो। மரியாள் அப்படித்தான் ஒப்பு கொடுத்தாள். उस मरियम ने ऐसा அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது என்று ஒப்பு கொடுத்தாள். प्रभु तेरे वचन अनुसार हो जाए। அவருடைய வார்த்தையின்படியே அல்லேலூயா அவள் கர்ப்பவதியாய் குழந்தை பெற்று கர்த்தர் அற்புதம் செய்தார். और उसके वचन के अनुसार वो गर्भवती हुई और एक बच्चे को जन्म எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்? ஆமென். दिया। कहते हैं प्रभु महान கரத்தை है। உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஆமென். हाथ उठाकर कहो कि प्रभु प्रतिज्ञा को पूरा கர்த்தர் करेगा। வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். प्रतिज्ञा पूरा करने वाला परमेश्वर है। நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். आप तो कितना हो ना, அவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை பிடித்து வாழுகிற ஒரு காலேபாய் இன்றைக்கு நாம் மாற வேண்டியது அவசியம். उसका प्रतिज्ञा पकड़ के चलने वाला कालेब जैसे जीना है। அல்லேலூயா. हालेलुया। அடுத்து வாக்குத்தத்தங்களை பிடித்து வாழ்ந்தது மாத்திரமல்ல, फिर प्रतिज्ञा को पकड़ के सिर्फ चलने के वाला नहीं। இதே 14ஆம் அதிகாரம் யோசுவாவில 10வது வசனத்துல காலேப் சொல்லுகிறான். यहोशू 14 अध्याय 10 वचन में, யோசுவா 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசித்தால் यहोशू का 14 अध्याय के 10वें वचन, இந்த யோசுவா அங்க என்ன சொல்லுகிறான் என்றால், यहाँ पर यहोशू क्या कहता है தேவன் இதுவரைக்கும் என்னை காத்து நடத்தினார். कि प्रभु ने अब तक मुझे चलाया என்னை இதுவரைக்கும் அவர் காத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். और अब तक प्रभु ने मुझे चलाया है। அவன் சொல்றாரா இல்லையா? என் தேவன் என்னை இதுவரைக்கும் என்னை காத்தார். यहाँ पर वो कहता है प्रभु ने मुझे अब तक संभाला है। யோசுவா 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே என் கர்த்தர் இதுவரைக்கும் என்னை காத்தார். यहोशू 14 अध्याय के 10 में प्रभु ने अब तक मुझे चलाया கரத்தை है। உயர்த்தி காலேபை போல சொல்லுவோம், கர்த்தர் என்னை இதுவரைக்கும் காத்தார். हाथ उठाकर कहो कि प्रभु ने अब तक चलाया है। ஏன் இந்த காலேப்பு இந்த வார்த்தையை சொல்லுகிறான் என்றால், क्यों कालेब ने इस बात को कहा? இந்த காலேப்போடு எகிப்தில இருந்து பிரயாணத்தை ஆரம்பித்தவர்கள் லட்சக்கணக்கில் ஆரம்பித்தார்கள். कालेब के साथ कनान के लिए बहुत लाखों में लोगों ने यात्रा शुरू அவனோடு किया। ஏறத்தாழ 20 லட்சம் பேர் அந்த அல்லேலூயா எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கலாம். मिस्र से 20 लाख लोगों ने यात्रा शुरू ஒரு किया। 20 லட்சம் பேர் புறப்பட்டு அவனோடு வந்திருந்தாலும் जो 20 लाख लोग यात्रा शुरू किए, फिर भी இப்பொழுது கானானுக்குள்ள வந்தாச்சு. கானானுக்குள்ள வந்தபோது அவனோடு புறப்பட்டவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள், வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். कनान में जो प्रवेश करने के बाद हम देखते हैं कि सिर्फ सब लोग नाश हो गए। காலேப்பு யோசுவாவு மாத்திரம் கானானுக்குள்ள உயிரோட கால் வச்சார்கள். सिर्फ कालेब और यहोशू जीवित रहकर उस कनान में प्रवेश இப்ப किया। அந்த கானான் தேசத்துக்குள்ள கால் வச்ச பிறகுதான் காலேப்பு சொல்லுகிற, ஆண்டவரே அவன் கானான் தேசத்துல கால் வரை வைக்கிற வரைக்கும் என்ன உயிரோடு காத்திரே, உமக்கு நன்றி. अब इसलिए वो कहता है कि कानान में तूने मुझे प्रवेश किया जीवित, इसलिए धन्यवाद। அல்லேலூயா. நாம் இந்த கொரோனா காரியங்களை பார்த்தால், जब हम इस कोरोना की चीजों को देखते இத்தனை हैं, மாசங்களாய் அல்லது வருஷமாய் இந்த கொரோனாவில் 1000 லட்சங்கள் வாரிக்கொள்ளப்பட்டார்கள். और महीने वर्ष जो लाखों लोग मर गए, அநேகர் மண்ணுக்குள்ளே கடந்து போய் விட்டார்கள். बहुत लोग मिट्टी से मिल गए। நம்மை பார்க்கிலும் பலவான்கள், அறிவாளிகள், படித்தவர்கள் எல்லாரும் மண்ணுக்குள்ள போய் விட்டார்கள். हमसे भी बलवंत और पढ़े लिखे लोग मरे। ஆனால் இன்றைக்கு காலேப்பை போல ஆண்டவரோடு சொல்ல, ஆண்டவரே அலி கிருபையால் இதுவரைக்கும் என்னை காத்தீரே, உமக்கு நன்றி. लेकिन आज कालेब की तरह कहो कि प्रभु अनुग्रह से तूने मुझे चलाया, इसलिए கரத்தை உயர்த்தி धन्यवाद। சொல்லுங்க, இதுவரைக்கும் என்னை காத்தீரே, ஆராதனையில என்னை நிறுத்தினீரே, ஆராதிக்க வைக்க செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. हाथ उठाकर कहो कि आराधना में आने के लिए मदद किया, इसलिए धन्यवाद। Praise the Lord. प्रभु की स्तुति हो। இன்றைக்கு காலையிலே அல்லது மீரா ரோடுல திருவிருந்து ஆராதனையிலே आज सुबह मीरा रोड की सभा में प्रभु भोज में அநேகர் அதுல பங்கெடுக்கும் போது கண்ணீரோடு கூட ஆண்டவரை கனப்படுத்த ஆரம்பித்தார்கள். और बहुत लोग रोते हुए प्रभु की आराधना की। ஆண்டவரே இத்தனை மாசங்களாய் அல்லது வருஷ கணக்காய் மாச கணக்காய் அல்லது திருவிருந்து ஆராதனை இல்லாமல் கடந்த எங்களை ஆராதிக்க செய்தீரே, உமக்கு நன்றி என்று ஆளுகிறார்கள். इतने महीने और वर्षों में हमें प्रभु भोज में भाग लेने के लिए मदद की। அல்லேலூயா. हालेलुया। வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனையில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். आने वाले इतवार में प्रभु भोज में सबको भाग लेना है। கிருபையால் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். अनुग्रह से उसने योग्य அந்த बनाया। நோவா அப்படித்தான் சொல்ல முடியும். उस नोह भी ऐसा नहीं कहा होगा। நோவாவோடு இருந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் மரித்து அழிந்து அல்லது தண்ணியோடு போய்விட்டார்கள். और नूह के साथ जीने वाले सब लोग पानी में नाश हो गए। ஆனால் நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் பேழையை விட்டு வெளியே வந்தபோது, लेकिन नूह और परिवार सिर्फ जब उस जहाज से बाहर आए, நோவா குடும்பமாய் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதித்தான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான். नूह ने परिवार के साथ बलि चढ़ाकर प्रभु की आराधना की। இவை எல்லாவற்றை பார்க்கலாம். इन सारी चीजों से बढ़कर நம்மை ஆத்மாவில உயிரோடு வைத்திருக்கிறார். हमें आत्मा में जीवित रखा प्रभु ने। பாவத்தின் சம்பளம் என்னதாய் காணப்படுகிறது?
காணப்படுகிறது, மரணமாய் காணப்படுகிறது. और पाप का जो तनको है मृत्यु है. ஒரு காலத்திலே மரித்த நிலைமையில கிடந்த நம்முடைய ஆத்மாவை இன்றைக்கு கிறிஸ்து உயிர்ப்பித்திருக்கிறார். एक समय जब हम मरे हुए थे प्रभु ने आज जीवित किया. எத்தனை பேர் கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறார்? कितने लोग कहते हैं प्रभु मेरे लिए जीवन है, ஆமென். கிறிஸ்து ஜீவனாய் இருக்கிறார். मसीह मेरे लिए जीवन है. அவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் वो कहता இருக்கிறேன். है मैं ही मार्ग सत्य और जीवन. அல்லேலூயா. அந்த இயேசு யாருக்குள்ள வந்திருக்கிறார்களோ அவருடைய ஆத்மா ஜீவிக்கிறது. वो यीशु जिस किसी के अंदर आया वो जीवित है. அதுதான் 3 யோவான் 2வது வசனத்திலே பிரியமானவனே உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல. तीसरा யோவான் दूसरा वचन में प्रिय तेरे आत्मा जीवित है. நம்முடைய ஆத்மா இன்றைக்கு உயிரோடு இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துல கால் வச்சு நம்மளும் பரலோகத்துல நின்னுகிட்டு சொல்லுவோம், ஆண்டவரே என் ஆத்மாவை இம்மட்டும் காத்து நடத்தி இருக்காய், உமக்கு நன்றி ஆண்டவரே. क्योंकि हमारा आत्मा जीवित है हम स्वर्ग जाके प्रभु को धन्यवाद करेंगे. அல்லேலூயா. हालेलुया. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்கள் நரகத்தில் கிடக்கும்போது ஆத்மாவில் உயிரோடு இருக்கிற பிள்ளைகளை பரலோகத்தில் நின்று சீயோன் மலையில் நின்று ஆராதிக்கும்படியாய் வெண்ணங்கி தரித்தவர்களாய் அல்லேலூயா சொல்லும்படியாய் கர்த்தர் நிறுத்துகிறபடியால் கர்த்தரை சோதரிப்போம். और पाप में मरे हुए लोग जब नरक में रहेंगे तो हम जिनका आत्मा जीवित है स्वर्ग में होंगे. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவரே நன்றி. அல்லேலூயா. प्रभु धन्यवाद. அதான் சொல்றேன், என்னை இதுவரைக்கும் காத்தரு நன்றி. इसलिए वो कहता है कि अब तक चलाया तुझे धन्यवाद. ஒருவரையோடு சொல்ல, இதுவரைக்கும் என்னை காத்திரே உமக்கு நன்றி. फिर एक बार कहेंगे प्रभु अब तक चलाया धन्यवाद. இப்பதான் யோசுவா 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். और यही यहोशू 14 अध्याय के 11 में पढ़ते हैं. யோசுவா 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல यहोशू का 14 अध्याय 11 இந்த वचन. காலேப்பு மறுபடியும் யோசுவாவினிடத்துல சொன்ன அந்த காரியம், कालेब ने फिर मूसा से कहा, மோசே என்னை அனுப்பின போது 40 வருஷம், ஆனால் இன்றைக்கு எனக்கு எத்தனை வயசா இருக்கிறது? 85 வயசா இருக்குது. और जब मूसा ने भेजा तब मैं 40 वर्ष का था लेकिन अब 85 वर्ष का. ஆனால் அன்றைக்கு 40 வயசா இருக்கும்போது அது எனக்கு எப்படி எவ்வளவு பலம் இருந்ததோ அதே பலத்தோட இன்றைக்கு நான் வாழ்கிறேன் என்றான். लेकिन जब मेरा 40 वर्ष का जो बल था वैसे मैं अभी भी बल के साथ जी रहा हूं. 45 வயசு வருஷங்கள் கடந்து போனாலும் அந்த பலம் அவனுக்குள்ளே குறையாதவனாய் வாழ்ந்தான். और 45 वर्ष अब बढ़ गया फिर भी वो बल उसमें कम नहीं हुआ. எத்தனை பேர் பலத்திலே காலேப்பு குறைவுள்ளவனாய் வாழவில்லை? कितने लोग कहते हैं कि कालेब समर्थ में कम नहीं था. அல்லேலூயா. हालेलुया. ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, आराधना में परमेश्वर के நமக்கு लोग, வயசு ஆக ஆக அல்லது சரீரத்தில் நாம் பலவீனப்படலாம். हमारा उम्र बढ़ते बढ़ते शरीर में कमजोरी நம்முடைய होगा. சரீரம் பலவீனமாகலாம். शरीर में कमजोरी आ सकता है. நம்முடைய அல்லது சரீரத்தினுடைய உறுப்புகள் பலவீனமாகலாம். शरीर के अंग खराब हो सकता है. ஆனால் ஒரு நாள் நாம் ஆவியில பலவீனப்படாதபடிக்கு ஆமென் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி நடத்துகிறார். लेकिन कभी भी आत्मा में कमजोर नहीं होना इसलिए प्रभु हमें रोज बलवंत எத்தனை பேர் करता है. நான் ஆவியில பலமுள்ளவனாய் வாழ்கிறேன்? कितने लोग कहते हैं कि मैं आत्मा में बलवंत होकर ஆவியில जीता हूं. பலமுள்ளவளாய் வாழ்கிறேன். आत्मा में बलवंत होकर जीती हूं. சரீரம் பலவீனமா இருந்தாலும் ஆவியில பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். शरीर कमजोर है फिर भी आत्मा को बलवंत करता है. அல்லேலூயா. 20 வருஷத்துக்கு முன்னால நீங்க என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அன்னைக்கு இருந்த ஆவியின் பலம் இன்னைக்கு கூடிக்கிட்டு தான் இருக்க ஒழிய குறையலன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? 20 वर्ष के पहले जब आपने बपतिस्मा लिया उस दिन से भी ज्यादा आज आत्मा बलवंत हुआ. ஆவியின் பலம் கூடிக்கொண்டே இருக்கிறது. क्योंकि मेरा आत्मा का समर्थ बढ़ता जा அந்த रहा है. அபிஷேகத்தின் பலம் கூடிக்கொண்டே वो இருக்கிறது. अभिषेक का बल बढ़ता है. அதிலே கர்த்தர் ஒரு குறையும் வைக்க விரும்பல. उसमें प्रभु कोई कमी को रखना नहीं चाहता அதான் है. பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. इसलिए पौलुस कहते हैं कि मुझे बलवंत करने वाला परमेश्वर द्वारा मैं सब कुछ कर இந்த सकता हूं. பவுலுடைய சரீரம் உடைக்கப்பட்டது, காயப்பட்டது, நொறுக்கப்பட்ட ये சரீரம். पौलुस का शरीर टूटा हुआ एक शरीर था. கல்லெறியப்பட்டு அவன் ஆளுடைய முற்றிலும் காயப்பட்டு மாலுடைய வியாதி உள்ள சரீரமாய் இருந்தது. और पथराव किया और घायल हुआ एक व्यक्ति था. ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆளுடைய நான் வாழ்வது என்னுடைய பலத்தால் அல்ல, கர்த்தருடைய பலத்தால், அவன் கிறிஸ்துவின் பலத்தால் நான் வாழ்கிறேன். लेकिन वो कहता है कि मेरे बल से नहीं लेकिन प्रभु के बल से मैं जीता हूं. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. क्योंकि मुझे बलवंत करने वाले प्रभु के द्वारा मैं सब कुछ कर सकता हूं. கிதியோனை பார்த்து கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, அந்த பலத்தை நான் கருவியாய் பயன்படுத்துவேன். गिदोन से प्रभु ने कहा कि तेरे पास जो अभी बल है उससे जा मैं काम करूंगा. எத்தனை பேர் சொல்லி உங்களுக்கு இருக்கிற பலத்தை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த போகிறார். ये लोग कहते हैं कि आपके पास जो बल है प्रभु उसके उपयोग में लाएगा. அல்லேலூயா. அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சொல்லி, எனக்கு இருக்கிற பலத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். आज उठाकर कहो कि जो बल मेरे पास है उसके द्वारा प्रभु बलवंत काम करेगा. நாளுக்கு நாள் ஆவியில உங்களை दिन பலப்படுத்துகிறார். प्रतिदिन आत्मा में वो भरपूर அவர் करेगा. அபிஷேகத்துல பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். अभिषेक में बलवंत करेगा. அவர் கிருபையில பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். उसकी महिमा में बलवंत करेगा. அவர் சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய்
பலவீனமாய் कहता है कि விளங்குகிறோம். तेरे कमजोरी में मेरा सामर्थ काफी है. அதுதான் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல 2 கொரிந்தியர்ல சொல்ல, நான் எப்பொழுது பலவீனமாய் இருக்கிறேனோ அப்பொழுது நான் பலவானாய் காணப்படுகிறேன் इसलिए என்கிறார். 2 कोरिन्थियस में वो कहता है जब कोई मैं कमजोर हूं तो मैं बलवंत हो நான் जाता हूं. பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் வாழ்கிறேன். जब मैं कमजोर हूं तो बलवंत बनकर जीता हूं. Praise the Lord. प्रभु की स्तुति हो. Hallelujah. Hallelujah. இவன் நல்ல செய்தி உடையவனாய் இருந்தான். और एक अच्छा संदेश वाला व्यक्ति நீங்க है. என்னாமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசித்தால், और गिनती के 13 अध्याय के अंतिम भाग को पढ़े तो என்னாமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல நீங்கள் வாசித்தால், गिनती 13 अध्याय का अंतिम वचन. ஹalleluya, அந்த 12 பேர்ல 10 பேர்கள் வேவு பார்க்க போனவர்கள் சொன்னார்கள், और जो 10 जासूस उनमें से कहे, அவர்கள் சொன்னார்கள் அங்கே வாழ்கிறவர்கள் கானான் தேசத்தில் இருக்கிறவர்கள் ராட்சதர்களாய் இருக்கிறார்கள். उन्होंने कहा कि कनान में जीने वाले लोग बलवंत लोग அவர்கள் हैं. எல்லாம் பலவான்கள் ராட்சதர்களாய் இருக்கிறார்கள். वो सब बलवंत लोग हैं. அவர்கள் நம்மளை பார்க்கும்போது நாம் அவருடைய பார்வையில யாரை போல இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல அவருடைய பார்வையில நாம் இருக்கிறோம். उनके दृष्टि में तो हम लोग टिड्डियों जैसे हैं. அவர்களுக்கு முன்னால நம்மை அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம பார்வையில நம்ம வெட்டுக்கிளியை போலதான் தெரியுது और என்கிறார். हम उनके दृश्य में टिड्डियों के जैसे ऐसा उसने அந்த कहा. வசனத்தினுடைய கடைசியில் என்ன செய்தியை பரப்பினார்களா? துர்ச்செய்தியை और பரப்பினார்கள். 13 अध्याय के 33 में एक இவர்கள் எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் துர்ச்செய்தி மோசமான செய்தியை பரப்பினார்கள். एक गलत उन्होंने संदेश को दिया. அல்லேலூயா. அல்லேலூயா. அதிலே 31வது வசனத்துல வாசிக்கிறோம். और फिर उस वचन में हम पढ़ते அதே हैं 13ஆம் அதிகாரம் என்னாமத்துல 31வது வசனம். उसी गिनती के 13 अध्याय के 31 वचन में ஆமென். 31வது வசனத்திலே இவர்களோடு அந்த ராட்சதர்களோடு நம்மளால் என்ன செய்ய முடியாது? போராட முடியாது, யுத்தம் பண்ண முடியாது. அல்லேலூயா, என்று யுத்தம் பண்ண முடியாதுன்னு சொன்னார்கள். उन बलवंत लोगों के साथ हम युद्ध नहीं कर सकते ऐसे उन्होंने कहा. எல்லாரும் முடியாதுன்னு சொல்லும்போது जब बाकी सब लोग ने कहा कि हमसे नहीं हो पाएगा, அதே அதிகாரத்துல 30வது வசனத்துல வாசித்தால் उसी अध्याय का 30 वचन में हम पढ़ते हैं. காலேப் சொல்லுகிறான், நாம் எளிதாய் அவர்களை என்ன செய்வோம்? முறியடிப்போம். எளிதாய் நாம் தேசத்தை சுதந்தரிப்போம். वहां पर कालेब ने कहा कि हम जाकर उन सबको हराएंगे और कब्जा करेंगे. மற்றவர்களுக்கும் காலேப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது. बाकी लोग और कालेब में एक फर्क था. மற்றவர்களுக்கு விசுவாசம் இல்ல, बाकी लोग में विश्वास नहीं था. மற்றவர்களுக்கு தரிசனம் இல்ல, बाकी लोग में दर्शन नहीं था. மற்றவர்களுக்கு அல்லேலூயா ஆண்டவர் மேல அல்லேலூயா நம்பிக்கை இல்ல, बाकी में प्रभु पर भरोसा नहीं था. மற்றவர்களுக்கு பயம் இருந்தது. बाकी लोग को डर था. ஆனால் காலேப்புக்கு அல்லேலூயா தைரியம் விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா, அந்த தேசத்தை நாம் எளிதாய் பிடித்துக் கொள்வோம், ஆமென், ராட்சதர்களை துரத்தி விடுவோம் என்று அவன் அங்கே சொன்னான். लेकिन कालेब में धैर्य और विश्वास था कि हम आसानी से उन्हें भगा सकते எத்தனை हैं. பேர் முடியாதது அல்லேலூயா முடியும் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தை இன்றைக்கு கர்த்தர் தாரான்னு சொல்றீங்க. कितने लोग कहते हैं कि होने वाला एक विश्वास प्रभु मेरे अंदर देगा. அநேகருடைய பார்வையில எது முடியாதுன்னு சொல்லுகிறார்களோ அது முடியும், அது அல்லேலூயா ஆகும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிரப்பி நடத்த விரும்புகிறார். जब बाकी लोग कहेंगे कि नहीं होगा तो आप कह सकते कि होएगा, ऐसा विश्वास प्रभु आपको எது देगा. உங்க பார்வையில் இந்த கடன் பிரச்சனை மாறாது, இந்த பிரச்சனை மாறாது, வேலை பிரச்சனை மாறாது, தொழில் பிரச்சனை மாறாது, அல்லேலூயா மாறாது என்கிற நாம ஒவ்வொன்றையும் கர்த்தர் மாற்றுவார் என்கிற காலேப்பை போல கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். जब लोग कहेंगे कि आपका कर्ज का समस्या बीमारी नहीं हटेगा तो प्रभु कालेब की तरह विश्वास देकर सब भगाएगा. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே காலேப்பை போல எனக்கு விசுவாசத்தை தாங்க. कहो कि प्रभु कालेब की तरह एक विश्वास को दे. காலேப்பை போல என்னை விசுவாசத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. कालेब की तरह विश्वास से मुझे भर दे. என்னால் கூடும், அல்லேலூயா, मुझसे होगा. ஆமென், எனக்கு நாம ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிக்க முடியும். मेरे आशीष को मैं कब्जा कर सकता हूं. இப்படிப்பட்ட இவன் தான் ஆமென் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இப்பொழுது யோசுவா கிட்ட சொல்றான். और ऐसा एक व्यक्ति 14 अध्याय के 12 वचन में कहता है. 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே யோசுவாவில் என்ன சொல்லுகிறான்? और यहोशू 14 के 12 में இந்த மலை நாட்டை மலை தேசத்தை எனக்கு என்ன செய்யும்? எனக்கு தாரும் என்று वो कहता கேட்டான். है इस पहाड़ी इलाके को मुझे दे. இந்த மலை நாட்டை மலை தேசத்தை எனக்கு தா என்று அதில் அவன் கேட்கிறான். वो यहोशू से पूछता है कि इस पहाड़ी देश को मुझे दे. காரணம் அவனுக்கு இப்பொழுது விசுவாசம் இருக்கிறது. क्योंकि अब उसमें विश्वास था. கானான் தேசத்துக்கு உள்ள வந்துட்டான். कानान देश के अंदर आया. அவனுக்கு அந்த மலையை குறித்த ஒரு தரிசனம் இருந்தது. उस पहाड़ का एक दर्शन उसे இந்த था. மலை நாடு என்னுடையது என்று அவன் உரிமை கொண்டாட उस ஆரம்பித்தான். पहाड़ का देश मेरे लिए कैसे लड़ने இந்த लगा. மலை தேசத்தை
கர்த்தர் எனக்கு தருவார், என்னுடைய குடும்பத்துக்கு தருவார் என்கிற ஒரு தரிசனம் அவனுக்குள்ளே கடந்து வந்தது. वो पहाड़ देश को परमेश्वर देगा करके एक दर्शन और विश्वास उसके அதை अंदर था। சுதந்தரிக்கும்படியான ஒரு தைரியம் அவனுக்கு வந்தது. उसे पाने के लिए एक धैर्य उसमें था। அதை சுதந்தரிக்கும்படியான ஒரு ஆவியின் கிருபைகளை பெற்றுக்கொண்டான். उसे कब्जा करने का वरदानों को उसने पाया। இந்த ஆராதனையில் எத்தனை பேர் உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை நான் தரிசனமாய் காண்கிறேன்? எத்தனை பேர் इस சொல்லுங்க? आराधना सभा में मेरे आशीषों को एक दर्शन जैसा देखता हूँ। அல்லேலூயா. हालेलुया। இவனை போல மற்றவர்களும் கானானுக்குள்ள வந்திருந்தார்கள். ரபாஸ். और इसके जैसे बाकी लोग भी कानान में प्रवेश किए। அவர்கள் எல்லாரும் அல்லேலூயா இவனோடு அங்கிருந்து புறப்பட்ட எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் அல்ல. वो लोग मिस्र से यात्रा शुरू करके नहीं आए। வனாந்தரத்துல பிறந்தவர்கள் அவனோடு கானானுக்குள்ள வந்திருந்தார்கள். जो मरुभूमि में लोग पैदा हुए वो उसके साथ कानान में प्रवेश நீங்கள் किए। யோசுவாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை 3வது வசனத்தை வாசித்தால் यहोशू 18 अध्याय के दूसरा और तीसरा वचन में அதுல ஒரு 7 கோத்திரத்துக்காரங்க அல்லேலூயா ஆமென் யோசுவாவுக்கிட்ட கடந்து வந்தார்கள். 7 गोत्र के लोग यहोशू के पास அந்த आए। 7 கோத்திரத்துக்காரங்க யோசுவாவுக்கிட்ட வந்து சொல்றாங்க, 7 गोत्र के लोग यहोशू के पास आए। யோசுவாவே நாங்கள் கானானுக்குள்ள வந்துட்டோம், ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சுதந்திரமும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒன்றும் இல்லை, நாங்கள் வெறுமையாய் காணப்படுகிறோம். हमने कानान में प्रवेश किया लेकिन कुछ हम कब्जा नहीं कर पाए, हम खाली है। கானானுக்குள்ள வந்த பிறகு வெறுமையாய் வாழ்ந்த ஒரு 7 கோத்திரத்தை நாம் பார்க்கிறோம். कानान में आने के बाद भी ये 7 गोत्र खाली जी அவர்களை रहे हैं। பார்த்து யோசுவா என்ன சொல்லுகிறார்? 3வது வசனத்துல उन लोगों को देखकर यहोशू ने तीसरा वचन में क्या कहा? 3வது வசனத்துல அவர்களை பார்த்து சொன்னார், அல்லது கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த தேசத்துல நீங்கள் எதுவரைக்கும் அல்லது அசதியா இருப்பீர்கள், அமை சுதந்தரிக்காமல் உங்களுக்கு தந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்காமல் எதுவரைக்கும் நீங்கள் அசதியாய் சோம்பேறியா இருப்பீர்கள், நீங்கள் எழுந்து சுதந்தரிக்க வேண்டும். और उनसे उसने कहा कि कब तक तुम इस देश में आलसी बनकर रहोगे, उठकर कब्जा करो। அந்த 7 கோத்திரத்தை போல இருக்க கர்த்தர் விரும்பலே. उन 7 गोत्र के तरफ मत रहो। ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஆவில நிரம்பியாச்சு, சபைக்குள்ள ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம், ஆனால் இன்றைக்கு ஒண்ணுமில்லாம வெறுமையாய் நம்ம இருக்க கர்த்தர் விரும்பல. நாம சுதந்தரிக்க வேண்டும், நன்மைகளை சுதந்தரிக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும், அந்த மலதேசம் எனக்கென்று உரிமை கொண்டாட வேண்டும். அவர் நமக்காய் வைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் சுதந்தரிக்க இன்றைக்கு ஆலலியா நாம் ஒப்பு கொடுக்கணும், நாம் கதறணும், கண்ணீர் வடிக்கணும், நாம புறப்படணும். ஆலலியா ஆவில நிரம்பி அதை ஆலலியா நாம் சுதந்தரிக்க வேண்டியது அவசியம். और आराधना में आने के बाद हमें आशीषों के लिए कब्जा करना है। Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் கர்த்தர் செய்வாருங்கிறீங்க? इतने लोग विश्वास करते प्रभु ஆண்டவரே करेगा। நான் தரிசனமாய் காண்கிறேன். प्रभु मैं दर्शन के तरह देखता हूँ। எனக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தரிசனமாய் காண்கிறேன். मेरे लिए रखा आशीषों के दर्शन जैसा देखता हूँ। உங்க குடும்பத்தை பற்றிய தரிசனத்தை கர்த்தர் தாரார். आपके परिवार के लेकर दर्शन உங்களுடைய देता हूँ। வேலை, தொழில், படிப்பு, அல்லேலூயா எல்லாவற்றை பற்றிய ஒரு தரிசனத்தை இன்றைக்கு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தருகிறார். காலேப்பை போல और कालेब के तरह नौकरी और पढ़ाई सब में एक दर्शन को वो देता है। அல்லேலூயா அதை விட வேண்டாம், சுதந்தரிக்கிற வரைக்கும் விட வேண்டாம். जब तक आप कब्जा नहीं करे तब तक छोड़ना नहीं। ஆனால் இந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் சும்மா வராது. लेकिन ये सारे आशीष ऐसे ही नहीं आ जाएंगे। இதே 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல யோசுவாவில வாசித்தால் उसी यहोशू 14 का 12 वचन में யோசுவா 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல யோசுவா என்ன சொல்லுகிறார்? यहोशू 14 के 12 में यहोशू ने क्या कहा? கர்த்தர் என்னோடு கூட இருந்தால், प्रभु मेरे साथ था। கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் प्रभु मेरे संग था। நான் அல்லது இந்த ராட்சதர்களை அந்த சத்துருக்களை எல்லாம் என்ன செய்வேன்? அல்ல முறியடித்து நான் இந்த மலதேசத்தை சுதந்தரிப்பேன். और मैं इन सारे जो शत्रु को भगा के मैं कब्जा தேவ करूंगा। பிள்ளையே, சில ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறதுக்கு முன்னாடி சில சத்துருக்கள் தடையா இருப்பார்கள். और कुछ आशीषों को पाने के पहले शत्रु ऐसे रुकावट होंगे। நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக பிசாசு சாத்தான் அல்லேலூயா ஒரு சத்துருவை போல அவன் கிரியை செய்து கொண்டிருப்பான். हमें पाने वाले आशीष के पहले शैतान एक रुकावट बनकर रहेगा பயங்கர தோற்றமுடைய நிலைமையில காணப்படும். और अब हार पाए जैसे होंगे। ஆனால் அந்த பிசாசுடைய கிரியைகளை துரத்தி விட்டு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்தி அனுப்புகிறார். लेकिन शैतान ने कोई कामों को नाश करके आपको आशीषों को कब्जा करना है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு பலத்தை தாங்க. क्योंकि प्रभु मुझे समर्थ दे। ராட்சதர்களை துரத்த பலத்தை தாங்க. बलवंत लोगों को मैं भगाने मदद சொல்ல कर। பிசாசின் கிரியைகளை துரத்த எனக்கு பலத்தை தாங்க. शत्रु के कामों को नाश करने के लिए बल दे। அந்தகாரத்தின் கிரியைகளை துரத்த எனக்கு பலத்தை தாங்க. अंधकार का सामर्थ नाश करने के लिए बल दे। கொஞ்சம் வாய் திறந்தா சொல்லுவேன். थोड़ा मुंह खोलकर कहो। ஆண்டவரே எனக்கு பலத்தை தாங்க. प्रभु मुझे समर्थ दे। ஆவியானவரே எனக்கு பலத்தை தாங்க. पवित्र आत्मा समर्थ दे। ராட்சதர்களை முறியடிக்கிற பலத்தை தாங்க. बलवंत लोगों को नाश करने वाला समर्थ दे। சத்துருவின் கிரியைகளை முறியடிக்க எனக்கு பலத்தை தாங்க. शत्रु के काम को नाश करने वाला समर्थ दे। அந்தகாரத்தின் கிரியைகளை முறியடிக்க எனக்கு பலத்தை தாங்க. अंधकार के समर्थ को नाश करने वाला समर्थ
ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற எல்லா சத்துருவின் அந்த கிரியைகளை முறியடிக்க எனக்கு பலத்தை தாங்க आशीष के लिए रुकावट होने वाले हर एक शत्रु को नाश ஒரு करने वाला வல்லமை समर्थ। கடந்து வருகிறது एक अभिषेक आता है। இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள் एक अभिषेक को ஒரு पाओ। தேவ பலத்தை பெற்றுக்கொள் प्रभु के समर्थ को पाओ। கூடும் ஹalleluya आपसे होगा। உனக்கு இருக்கிற இந்த பலத்தை கொண்டு ஹalleluya बल से நீ சத்துருவின் கிரியைகளை முறியடிப்பாய் तुम शत्रु को नाश करोगे। சாசின் கிரியைகளை முறியடிப்பாய் शैतान के कामों को नाश தெய்வீக करोगे। வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறபடினா प्रभु का अभिषेक ஓ அபிஷேகத்தின் வல்லமை உன்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறபடினா एक अभिषेक का இந்த आत्मा வல்லமை का। சல்மன பௌதுரிபி கபதுலாலபலபு அல்மனா பௌதுரிபி கலப தரிசனத்தோடு அவன் தரிசனத்தோடு விசுவாசத்தோடு தேவ பலத்தோடு प्रभु के बल से தேவனுடைய அபிஷேகத்தோடு अभिषेक நீ எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் तुम सब पा இந்த सकते हो। 2021 நவம்பர்ல கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே नवंबर में परमेश्वर के लोग 2022 கடந்து போகும்போது 2022 में கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு நிற்கும்படியாய் प्रभु के आशीष के साथ இப்பொழுதே தடைகளை உடைக்கிறாய் बंधन टूटता है। தடைகளை அப்புறப்படுத்துகிறாய் तो बंधन को तोड़ रहा है। தேவ பலத்தை பெற்றுக்கொள் प्रभु के सामर्थ को पाओ। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அந்த 12வது வசனத்துல காலேப் சொல்லும்போது उस 12वें वचन में जब वो कालेब कहता है கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் प्रभु मेरे साथ था। யார் என்னோடு கூட இருந்தால் அவன் சுயத்துல நம்பிக்கை வைக்கல वो अपने ऊपर भरोसा नहीं எனக்கு किया। கொஞ்சம் பலம் இருக்குன்னு நினைக்கல उसने नहीं सोचा कि मेरे पास बल எனக்கு है, சில ஆட்கள் இருக்காங்கன்னு நினைக்கல मेरे पास लोग है, ऐसा नहीं எனக்கு कहा। கொஞ்சம் பணம் இருக்குன்னு நினைக்கல मेरे पास पैसा है नहीं அல்லது सोचा। எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நினைக்கல मेरे पास बुद्धि है नहीं सोचा। என்கிட்ட ஆண்டவர் இருக்கிறார் मेरे पास परमेश्वर है। ஆண்டவர் இருக்கிறார் प्रभु की परमेश्वर है, ஆவியானவர் இருக்கிறார் पवित्र आत्मा है। இயேசு என்னோடு இருக்கிறார் यीशु मेरे साथ है। ஹalleluya हालेलुया। கோலியாத் அப்படித்தான் ஜெயம் எடுத்தான் गोलियत पर ऐसे उसने जय पाया। எத்தனை பேர் குறிப்பிட்டு ஒன்று ரெண்டு வசனங்களை கோலியாத் அந்த தாவீதை குறித்து நாம் வாசித்தால் और कुछ वचनों को गोलियत और दाऊद के बारे में हम पढ़े ஒன்று तो சாமுவேல் 17 அதிகாரத்துல வாசிக்கிறோம் पहला शमूएल 17 अध्याय में அதனுடைய 36வது வசனத்துல வாசித்தால் 36 वचन में ஒன்று சாமுவேல் 17 அதிகாரம் 36வது வசனத்துல पहला शमूएल 17 का 36 இந்த அதில் தாவீது சொல்கிறான் நான் சிங்கத்தை கொன்றேன் பின்ன என்னத்தையும் கொன்றேன் என்கிறான் அவன் ஒரு கரடியவும் கொன்றேன் और दाऊद कहता है कि मैंने सिंह और बालू को मारा। இது கடந்து போன நாட்களிலே அவனுடைய வாழ்க்கையில நடந்ததை சொல்லுகிறான் நான் சிங்கத்தை கொன்றேன் கரடியை கொன்றேன் ये बीते दिनों में हुए चीजों को वो कहता है कि मैं सिंह और बालू को கடந்த मारा। நாட்களில் கர்த்தர் செய்ததை கர்த்தர் தந்து அந்த ஜெயத்தை அவன் சொல்லுகிறான் पिछले दिनों में परमेश्वर ने दिया जय को याद करता है। அதே வசனத்துல 36ல அல்லேலூயா ஆமென் அந்த தாவீது சொல்லுகிறான் நான் இந்த கோலியாத்தையும் என்ன செய்வேன் என்கிறான் இந்த கோலியாத்தையும் முறியடிப்பேன் இவனையும் அந்த சிங்கத்தை போல நான் கொல்லுவேன் என்கிறான் और उसी वचन में वो कहता है कि मैं इस गोलियत को भी उस सिंह की तरह मारूंगा। எத்தனை பேர் ஆமென் தாவீதை போல சொல்ல முடியும் கடந்த நாட்கள்ல கர்த்தர் எனக்கு பிரச்சனைகளை ஜெயத்தை தந்தவர் ஓ இன்றைக்கு அவர் தர முடியும் என்று இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் और कितने लोग दाऊद के तरह कह सकते हैं कि पिछले दिनों में प्रभु ने जय दिया आज भी देगा। இன்றைக்கு நீங்கள் முறியடிக்க முடியும் आज भी आप जय पा सकते हो। இன்றைக்கு பிசாசை துரத்த முடியும் आज भी शैतान को भगा सकते हो। அல்லேலூயா हालेलुया। ஆமென் நான் அவைகளை கொன்றது போல கோலியாத்தை இல்லாமலாக்குவேன் என்றான் और जैसे मैंने उन्हें मारा वैसे गोलियत को मारूंगा। அடுத்து 17 அதிகாரம் 47வது வசனத்தில் நீங்கள் வாசித்தால் फिर उस पहला शमूएल 17 के 47 वचन में 47வது வசனத்தில் தாவீது சொல்றான் யுத்தம் கர்த்தருடையது என்றான் 47 वचन में युद्ध परमेश्वर का है। அல்லது இந்த கோலியாத்தோடு நான் போராடினாலும் அந்த போராட்டம் என்னுடையதல்ல அந்த யுத்தம் என்னுடையதல்ல அது யாருடையதா இருக்கிறது கர்த்தருடையதா இருக்கிறது गोलियत के साथ मैं लड़ू फिर भी वो लड़ाई तो परमेश्वर का है। ஆமென் தாவீது தன்னை குறித்து கோலியாத்தோடு ஒப்பிட்டு பார்த்தபோது கோலியாத்துக்கு முன்னால தாவீது ஒன்றுமில்லை ஆனால் அவன் கர்த்தரோடு ஒப்பிட்டு பார்த்தான் கோலியாத்தை उसने गोलियत का तुलना परमेश्वर के साथ किया। கரத்தை உயர்த்தி சொல்லுங்க யுத்தம் கர்த்தருடையது हाथ उठाकर कहो कि युद्ध परमेश्वर का தேவ है பிள்ளை உங்களுக்காய் யுத்தம் செய்கிற ஒருவர் இருக்கிறார் और आपके लिए लड़ाई करने वाला परमेश्वर है। உங்களுக்காய் போராடுகிற ஒருவர் இருக்கிறார் आपके लिए लड़ने वाला परमेश्वर है। ஆவிக்குரிய பிள்ளையே யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுங்க ये आत्मिक बच्चे लोग युद्ध परमेश्वर का है। உங்களோடு போராடுகிற கோலியாத்து அழிந்து போவான் आपके साथ लड़ने वाला गोलियत नाश உங்களோடு होगा। போராடுகிற கோலியாத்தின் கிரியைகள் அழிந்து போகும் गोलियत का सामर्थ नाश होगा। அல்லேலூயா हालेलुया। அதற்கு அப்புறமாய் நமக்கு அவருடைய நாமம் இருக்கிறது और फिर हमारे पास उसका नाम है। அந்த 1 சாமுவேல் 17:45 நாம வாசித்தால் पहला शमूएल 17 का 45 இந்த में தாவீது சொல்லுகிறான் கோலியாத்தே நீ ஈட்டியோட வந்திருக்கிறாய் और दाऊद गोलियत से कहता है तू तो तलवार நீ के साथ आया। ஓடோடு ஈட்டியோட
வந்திருக்கலாம், ஆனால் நான் என் தேவனுடைய நாமத்தில் लेकिन வந்திருக்கிறேன். मैं मेरे परमेश्वर के नाम से आया எத்தனை हूँ। பேர் கர்த்தருடைய நாமம் நமக்கு ஒரு ஆயுதமாய் कितने लोग कहते हैं कि காணப்படுகிறது? परमेश्वर का नाम एक हथियार है, கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாய் परमेश्वर का இருக்கிறது. नाम हमारे लिए एक डाल है। சொல்லுங்க, நான் எனக்குன்னு ஒரு நாமம் உண்டு. कहो कि मेरे लिए एक नाम है, பிசாசை இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். शैतान को यीशु के नाम से हराऊंगा, இயேசுவின் நாமத்தில் பிரச்சனைகளை ஜெயம் எடுப்பேன். यीशु के नाम से समस्या पर जय पाऊंगा, இயேசுவின் நாமத்தில் விடுதலையை நான் காண்பேன். यीशु के नाम से छुटकारे को पाऊंगा, இயேசுவின் நாமத்தில் நான் வெற்றியை காண்பேன். यीशु के नाम से जय को देखूंगा। கர்த்தர் நமக்கென்று தந்திருக்கிற அந்த கிறிஸ்துவின் நாமத்திற்காக, இயேசு என்கிற நாமத்துக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. और यीशु के नाम के लिए धन्यवाद दो। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அடுத்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு நாளைக்கு நான் சொல்லல ரபஸ். और ये सारे जो समस्या का हल कल होगा அதனுடைய करके नहीं कहा। 46வது வசனத்திலே 17ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே அவன் தாவீது கோலியாத்தை பார்த்து சொன்னா, पहला शमूएल 17 का 46 में दाऊद गोलियत से நாளைக்கு कहा, அடுத்த வாரம்னெல்லாம் சொல்லல ரபஸ். कल या आने वाले हफ्ते में नहीं। அவன் சொல்றான், தாவீது கோலியாத்தை இன்னைக்கு உன்னை ஆகாயத்துக்கு ஆகாரமாக்குவேன். और दाऊद ने गोलियत से कि आज मैं तुझे मारूंगा। என்னைக்குன்னு சொன்னா லபாஸ், अब उसने कहा, இன்றைக்கே ஹalleluya, उसने कहा कि आज இன்றைக்கே கோலியாத்துக்கு ஒரு முடிவை நான் கட்டுவேன் என்று அவன் தைரியமாய் சொல்ல ஆரம்பித்தான். उसने कहा कि आज मैं गोलियत को एक हार दूंगा। எத்தனை பேர் நாளைக்கு அல்ல இன்றைக்கே கர்த்தர் எல்லா பிரச்சனைகளுக்கும், உங்க கடன் கட்டிகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், ஹalleluya, சத்துருவின் கிரியைகள், அந்தகாரங்கள், சாசனுடைய கிரியைகள், உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்த அத்தனை கிரியைகளை, அத்தனை போராட்டங்களை இன்றைக்கே ஆராதிக்கிற தேவனே, ஒரு முடிவு கட்டுகிற தேவன், ஹalleluya, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் செய்கிறார். ஹalleluya. ஆமென். விசுவாசிக்கிற தேவனே, கரங்களை தட்டி நீ ஆவியிலே நிரம்பி இன்றைக்கே அவைகளை நீ ஹalleluya, ஆமென், அவைகளை நிர்மூலமாக்கு, அவைகளை சாம்பலாக்கு. தேவ வல்லமை ஆமென் இப்பொழுது உன்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் இன்றைக்கே ஆராதிக்கிற தேவனே, இன்றைக்கே நீ பலப்படு. இன்றைக்கே நீ ஹalleluya, ரிபி கரப சல்மனா ரீதி பௌதிரி விக்கபா லிபா திரபல் அல்மனா உல்மன பௌதிரி விக்கரபஸ்யா. அல்லேலூயா. இன்றைக்கே கோலியாத்தின் மேல ஒரு ஜெயம். और आज ही गोलियत के ऊपर एक जय आप देखें। சத்துருவின் கிரியைகளுக்கு ஒரு முடிவை கட்ட கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். शत्रु के क्रिया के ऊपर एक जय को देखेंगे। கரத்தை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். हाथ उठाकर धन्यवाद कहेंगे, காரணம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். क्योंकि प्रभु हमारे संग है, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். प्रभु हमारे संग है, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். प्रभु हमारे साथ है। அல்லேலூயா. அவர் பெரிய வெற்றியை தருவார். वो बड़ा जय को देगा, நான் சுதந்தரிப்பேன். मैं जय पाऊंगा, எனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் मेरे சுதந்தரிப்பேன். आशीष को कब्जा करूंगा। எத்தனை பேர் சொல்ற, எனக்காய் கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் சுதந்தரிப்பேன். क्योंकि प्रभु ने जो आशीष मेरे रखा उसे कब्जा இந்த करूंगा। மலை நாட்டை, இந்த மலை நாட்டை எனக்கு தா, இது என்னுடையது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உரிமை கொண்டாடுங்க. ஆமென். என்னுடையது, ஆமென், என்னுடைய நன்மை, என்னுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் காண தாமே தரிசனத்தால் பார்ப்பது மாத்திரமல்ல, அதை சுதந்தரிப்பேன். और यीशु के नाम से सिर्फ दर्शन नहीं देखूंगा लेकिन अपनाऊंगा। Praise the Lord. हालेलुया। அந்த மலை தேசம் சொன்னாங்க, யுத்தம் உண்டு. उस पहाड़ देश में युद्ध है, அங்க யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. वहां पर युद्ध और तकलीफ है। போராட்டங்கள், யுத்தங்கள் உண்டு. அங்கதான் கர்த்தர் ஆசீர்வாதங்களை जहां வச்சிருக்கிறார். पर युद्ध है वहां पर प्रभु ने आशीषों को எத்தனை रखा பேர் है। வாழ்க்கையில ஒரு போராட்டமும் யுத்தமும் இல்லாம ஆசீர்வாதத்தை காண முடியாது. कहते हैं कि जीवन में लड़ाई के बिना हम कुछ पा नहीं எத்தனை सकते। பேர் வாழ்க்கையில நல்ல போராடணும். ஹalleluya. எத்தனை ஆமே. பேர் சோம்பேறித்தனத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது. ஹalleluya. இன்றைக்கு விழித்திருக்க வேண்டும், ஆவியில பலப்பட வேண்டும். ஹalleluya. சோம்பேறித்தனத்தை விரட்டி கட்டிட்டு ஆமென் சுறுசுறுப்பாய் ஆமென் கர்த்தருக்கென்று போராடுகிற பிள்ளைகளாய் எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் சோம்பேறியா இருக்க விரும்பல. ஆமென். ஒரு காலேப்பை போல ஆமென் எழுந்து புறப்படு. ஹalleluya. சுதந்தரிக்க, சத்துருக்களை நிர்மூலமாக்கு, ஆவியின் ஹalleluya கிரியைகளுக்கு எதிராய் போராட எனக்காய் நீர் வைத்திருக்கிற நன்மைகள், எனக்காய் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எனக்காய் நீர் வைத்திருக்கிற எல்லா கிருபைகள், எனக்காய் நீர் வைத்திருக்கிற எல்லா ஹalleluya விக்கரமா பரலோக நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள, நான் சுதந்தரிக்க ஹalleluya இப்பொழுதே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை சமர்ப்பிக்கிறேன். ஹalleluya. ஆண்டவருக்குள்ள வந்தாச்சுன்னு சொன்னா ரபா, प्रभु में आ गए मतलब ரெண்டு விதமான ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்கணும் ரபா. दो प्रकार का आशीष हमारे अंदर होना இந்த चाहिए। காலேப்பு தன்னுடைய மக கல்யாணம் ஆன உடனே அவளுக்கு அல்லேலூயா அவன் கொடுத்தான். முதல்ல என்ன நிலத்தை கொடுத்தான் ரபா. और कालेब की लड़की का जब शादी हुआ तो उसने पहला कौन सा भूमि दिया? காலேப்பு மகளை விவாகம் பண்ணி கொடுத்துட்டு அவளுக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்துட்டான். उसने अपने बेटी को पहले एक सूखा भूमि दिया। அல்லேலூயா. அப்ப இரண்டாவது மக அவன்கிட்ட வந்து கேட்டா, दूसरी बार उसकी बेटी आकर पूछी, அப்பா எனக்கு
எனக்கு நீ என்ன இடத்தை கொடுத்துட்ட कि पिता तूने कैसा भूमि நீ मुझे दिया, வறண்ட பாலைவனத்தை போல இருக்கிற அல்லது தண்ணீர் இல்லாத இடத்தை எனக்கு நீ தந்துட்ட बिना पानी का एक सूखा भूमि तूने मुझे दिया। எனக்கு என்ன இடம் வேணும்னு சொன்னா ரபா मुझे எனக்கு कैसा एक भूमि நீர் चाहिए, பாய்ச்சலான இடம் வேணும்னு சொன்னா எனக்கு ஆசீர்வாதமான இடம் வேணும் मुझे पानी भरा यानी आशीषित एक भूमि चाहिए। அப்பொழுது அல்லேலூயா காலேப் என்ன செய்தான் என்று பார்க்கிறோம். कालेब ने क्या किया, மேலூற்றும் நீ கீழூற்றும் உள்ள அல்லேலூயா ரெட்டிப்பான ஊற்றுகள் உள்ள அந்த நிலத்தை அவளுக்கு கொடுத்தான். और ऊपर और नीचे सोता बहता हुआ एक भूमि उसने दिया। மேலூற்று என்பது பரலோக ஆசீர்வாதம், और ऊपर का सोता यानी पर கீழூற்று என்பது அது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். और नीचे का सोता मतलब भूमि, ரெண்டையும் மகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சார். बेटी को देकर அதுல காலேப்புக்குள்ள வறட்சியும் இருந்தது, செழிப்பும் இருந்தது. कालेब के अंदर सुखाई भी थी और எத்தனை பேர் காலேப்புக்குள்ள வறட்சியும் இருந்தது, செழிப்பும் இருந்தது. कालेब के अंदर सूखा भूमि भी था और पानी वाला भूमि भी। ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு, சபைக்குள்ள வந்த பிறகு, இயேசுக்குள்ள வந்த பிறகு நீங்க வெறும் வறட்சியில வாழ அவர் விரும்பல. ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். और आत्मा में आने के बाद प्रभु आपको सूखा नहीं रखना चाहता लेकिन आशीषों से भरना எத்தனை चाहता பேர் है। கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல வரக்கூடிய 2022 ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மை அதிலே நடத்த போகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்கள்? कितने लोग विश्वास करते हैं 2022 में प्रभु आशीष में चलाएगा। ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். अब्राहम की तरह आशीष में लाना चाहता है। ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. आत्मिक तरीके से भी आशीषित होंगे உலக பிரகாரமாகவும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். और संसारी तरीके से भी आशीषित होंगे। அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். वही अब्राहम का आशीष, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ரெண்டுலயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். अब्राहम का आशीष दोनों में भी था। உலகத்துக்கு முன்னால அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சார். संसार के सामने आशीष बना के யாரும் அவனை கை நீட்டி சொல்ல முடியாதபடிக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு और வச்சார். कोई भी हाथ बढ़ाकर कह नहीं पाया ऐसा आशीष किया। அதுபோல ஆவிக்குரிய நிலைமையில அவர் அவனை உன்னதமான நிலைமையில வச்சார். ऐसे आत्मिक तरीके से भी आशीषित करके रखा। ஆண்டவரே என்னை ரெட்டிப்பான आज ஆசீர்வாதத்தால் प्रभु से कहो कि நிரப்பும் दुगने ஆண்டவரே. आशीष से मुझे भर। இன்றைக்கு ஆராதனை கர்த்தர் அப்படி ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை தந்து நிரப்பி நம்மை அல்லேலூயா அவன் நடத்த விரும்புகிறார். आज आराधना में दो प्रकार के ऐसा आशीष से प्रभु भरता है। அல்லேலூயா முழங்கால் படிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். घुटने टेककर प्रभु की आराधना कर।